அயோத்தி இந்தியாவுடைய சர்ச்சை நகரம். ஆனா சர்ச்சைன்னு மட்டும் இதை சுருக்கிட முடியாது. சர்ச்சை, வரலாறு, வன்முறை, அரசியல், மதம்னு ஏகப்பட்ட விஷயங்களை தனக்குள்ள புதைச்சுக்கிட்டு ராமர் கோவிலா இந்த நிலம் இப்போ காட்சி அளிச்சுக்கிட்டு இருக்கு. அயோத்தி ராமர் கோவில் திறந்தாச்சு. பிரம்மாண்டமான கோவில், பல வருஷங்களுக்கு பிறகு கட்டப்பட்ட ராமர் கோவில் இல்லையா? இந்த கோவிலுக்காக எத்தனை ஜெய் ஸ்ரீராம் கோஷங்கள், எத்தனை சர்ச்சைகள், எத்தனை வரலாற்று சம்பவங்கள், அதோட எத்தனை பலிகள். டிசம்பர் 6 ஞாபகம் இருக்கா? இந்தியாவுடைய கருப்பு தினம்னு சாலையோரங்கள்ல எழுதப்பட்டிருக்கிறத பார்த்திருப்பீங்க. அந்த தேதியுடைய பின்னணி என்ன தெரியுமா? அயோத்தியில பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினம். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட வரலாறு மட்டும் இந்த சீரீஸ்ல நீங்க கேட்க போறதில்ல. எத்தனையோ இஸ்லாமிய மக்களுடைய உயிர்களுடைய வேதனைகளையும் இந்துக்களுடைய உரிமை கோஷங்களையும் இந்த சீரீஸ்ல கேட்க போறீங்க. பாபர் மசூதி இடிப்பு வரலாறு தொடங்குற இடம் எது? பாபர் மசூதி ஏன் இடிக்கப்பட்டது? இந்த வரலாற்று துயரத்துக்கு யார் பொறுப்பு? இதையெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும்னு பல விஷயங்கள் இந்த சீரீஸ்ல இருக்கு. இப்போ அயோத்தி ராமர் கோவில் திறக்கப்பட்ட செய்தி நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவ்வளவு வருஷத்துக்கு பிறகு கட்டப்பட்ட கோவில் இல்லையா? இத இந்துக்களும் ராமர் பக்தர்களும் ரொம்பவே சிறப்பான விஷயமாகவும் வரலாற்றுல மிகப்பெரிய விஷயமாகவும் பார்க்கறாங்க. இன்னும் சிலர் ராமர் கோவில் திறப்பு விழா நடக்கிற காலத்துல நாம இருக்கோங்கிறதே மிகப்பெரிய சிறப்புன்னும் பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதோட இந்த அயோத்தி ராமர் கோவிலை விசிட் பண்றதுக்காக பல பேரு பிளானும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அயோத்தி ராமர் கோவில் கட்ட ஏன் இத்தனை வருஷம் ஆச்சு? பாபர் மசூதி இருந்த இடத்துல ஏன் ராமர் கோவில் கட்டப்படணும்? இது வெறும் அரசியல் கட்சிகளோட திட்டமா, இல்ல இந்து மக்களுடைய உணர்வா? இதுக்கெல்லாம் விடை தெரிய இந்த ஆடியோ சீரீஸை கேளுங்க. பாபர் மசூதி இடிப்பு சம்பவம் என்னைக்கும் நடந்த விஷயம். அதை ஏன் இன்னைக்கு நடக்கிற அயோத்தி ராமர் கோவில் விழாவோட முடிச்சு போடணும்னு நினைக்காதீங்க. இதுல அரசியலும் இருக்கு, வரலாறும் இருக்கு. கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான் இது. அரசியலா அதை நமக்கு ஆகாதுன்னு சொல்றவங்களும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம இந்த சீரீஸை நீங்க கேட்கும்போது இந்த விஷயம் தொடர்பான முழு விவரத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். என்ன, சர்ச்சையான அயோத்திக்கு போக நீங்க ரெடியா? மகாராஜா, ஏன் இந்த பதட்டம்? சற்று நிதானம் கொள்ளுங்கள். நல்ல செய்தியோடு வந்துள்ளேன். எந்த செய்தியாக இருந்தாலும் உடனடியாக சொல்லுங்கள், தாமதம் வேண்டாம். இதற்கு மேல் துளி அளவேனும் எனக்கு பொறுமை கிடையாது. மகாராஜா, தங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இறைவனுக்கு நன்றி. இனி எனக்கு அடுத்து மண்ணை, இந்த ஃபர்கானா பேரரசை ஆழ்வான் என் மகன். தங்கள் இஷ்டப்படியே நடக்கட்டும் மகாராஜா. நம் இளவரசன் ஃபர்கானா பேரரசை உலகம் போற்றும்படி அறியச் செய்வார் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இதெல்லாம் சாதாரணமா ஒரு மன்னன் பிறக்கிறப்போ பேசப்படுறது தான். ஆனா இந்த குழந்தைக்கு அது சாதாரணமான விஷயமா இல்ல. இவங்க நினைச்சதை விட இந்த குழந்தை அபாரமான வீரனா, வரலாறுல தவிர்க்க முடியாத பேரரசனா வளர்ந்து வந்து நின்னுச்சு. 14ஆம் நூற்றாண்டு உமர் ஷேக் மிர்சாங்கிற அரசனுக்கும் குத்லக் நிகர் கானுங்கிற அரசிக்கும் பிறந்த ஆண் குழந்தை தான் அந்த குழந்தை. அந்த குழந்தை ஃபெர்கானா பேரரசை தவிர வேற எங்கேயும் ஆட்சி செய்யுமான்னு அந்த மகாராஜாவுக்கு தெரியாது. ஆனா ஃபெர்கானா அரச பலமிக்க பேரரசு ஆக்கணுங்கிறது மட்டும்தான் உமர் ஷேக் மிர்சாவுடைய ஆசையா இருந்துச்சு. ஆனா அந்த குழந்தை வளர்ந்து ஃபெர்கானா பேரரசை தாண்டி பல மைல் தூரம் கடந்து ஜெயிச்சு தன்னுடைய எல்லைய உலக வரைபடத்துல குறிச்சு தன்னை மிகப்பெரிய மன்னரா அறிவிச்சுக்கிட்டது. குறிப்பா இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவுடைய அரசியல்ல நாம மிகப்பெரிய அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்த போறோம்னு அந்த மன்னருக்கு இறக்கும் போது கூட தெரியாது. அந்த மன்னர் தான் ஜாகிர் உதீன் முகமது பாபர், சுருக்கமா பாபர். இந்தியாவில்
முகலாயர்களுடைய ஆட்சியை தோற்றுவித்தவர் அவர்தான். முகலாயர்களுடைய ஆட்சி இந்தியாவில் ஏற்படுத்தின மாற்றங்கள் நிறைய இருக்கு. கலாச்சாரம், பண்பாடு, மொழி, அரசியல், மதம்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதோட சாட்சியா இன்னைக்கு நிக்கிறது தான் பாபர் மசூதி. கிபி 1528 அயோத்தியில பாபர் மசூதி கட்டப்பட்டிருக்கலாம்னு நம்பப்படுது. அது ஏன் உறுதியா சொல்ல முடியாத விஷயமா இருக்குன்னா, பாபர் குறித்த பல குறிப்புகள் இன்னிக்கும் கிடைக்கல. அதாவது பாபர் நாமான்னு ஒரு புத்தகம், பாபருடைய ஆட்டோபயோகிராஃபி. அவர் வாழ்க்கைய அவரே அந்த புத்தகத்துல எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகத்துல சில குறிப்பிட்ட காலங்களுக்கான தகவல்கள் கிடைக்கவே இல்லை. அதுல இந்த பாபர் மசூதி தொடர்பானதும் கூட. முகலாயர்கள் மூலமா தான் இந்தியாவுக்குள்ள இஸ்லாமியர்கள் ஆட்சி தொடங்கிச்சுன்னு நம்மள பல பேர் கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அது உண்மை இல்லை. பாபர் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னவே இந்தியால இஸ்லாமியர்களோட ஆட்சி தொடங்கிருச்சு. ஆரம்பத்துல பாபருக்கு இந்தியாவை ஆட்சி செய்யணுங்கிற விருப்பம்லாம் இல்லை. ஆனா விதி அவருடைய பார்வையை அந்த பக்கமா திருப்பி விட்டது. பாபருக்கு இந்தியாவை பத்தின கற்பனை ஒன்று மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதுலேயும் இந்தியாவுடைய வளங்கள் மேல அவருக்கு ரொம்பவே கண்ணு. அந்த செல்வங்களை எல்லாம் எடுத்துட்டு காபூல் வந்து இங்க வளப்படுத்தணும்னு மட்டும்தான் அவருடைய எண்ணம். அதுக்கான காரணமும் இருக்கு. பாபருடைய அப்பா இறந்த பிறகு பாபருக்கு ஆட்சியை விடுங்க, உயிரை கையில பிடிச்சுக்கிறதே பெரிய சிக்கலா இருந்தது. பாபர் சுத்திலும் சொந்தக்காரங்க, அவங்கெல்லாம் பேருக்குத்தான் சொந்தக்காரங்களே தவிர பாபரை போட்டு தள்ளிட்டு அரியணையை பிடிக்கிறது தான் அவங்களுடைய சதித்திட்டமா இருந்துச்சு. இதெல்லாம் பாபருக்கு தெரியாம இல்லை, நல்லாவே தெரியும். அதனால எப்பவும் உஷாராவே இருந்தாரு பாபர். அவருடைய அப்பா இறந்தப்பவே அவ்வளவு அரசியல் நடந்தது. அடுத்ததா யார மன்னராக்கலாம்னு பல கட்ட சிக்கலுக்கு பிறகு பாபர் ஃபெர்கானா அரசரானார். பாபருக்கு ஆரம்பத்துல இந்துஸ்தான் மேல பெரிய கண் இல்லாம இருந்ததுக்கு காரணம் அவருடைய பார்வையெல்லாம் சமர்கண்டு மேல இருந்ததால தான். நினைச்சபடி பாபர் சில வருஷங்கள்ல சாமர்கண்டை பிடிச்சு ஆட்சி அமைக்கிறாரு. ஆனா ஃபெர்கானா கை நழுவி போகுது. 2 ஏரியால ஒன்று இருந்தா ஒன்று இல்லாம போகிற நிலையில இருந்துட்டே இருந்தப்போ ஒரு நாள் 2மே இல்லாம போய் உயிரை காப்பாத்திக்க தப்பிச்சு ஓட வேண்டியதா போயிடுது. வரலாற்றுல மிகப்பெரிய மன்னர், ஆனா ஒரு காலத்துல உயிருக்கு பயந்து சாப்பிடவே வழி இல்லாம திண்டாட்டத்தையும் பார்க்கறாரு. அப்போதான் தன்னோட ஆதரவாளர்கள் மூலமா காபூலை பிடிக்கிறாரு. அங்க போனா வறுமை, அடடா பக்கத்துல 2 எட்டு எட்டி போனா இந்துஸ்தான், நல்ல வளமான பூமியாச்சேன்னு இந்துஸ்தான் பக்கம் பார்க்கறாரு பாபர். இப்படி இந்தியா பக்கம் வராம வாசல்லையே நின்னு போய்கிட்டு இருந்தவர் இந்தியாவுக்குள்ள கூட்டதே தௌலத் கான் லோடிங்கிற மன்னர் தான். பாபர் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சது கிபி 1524. தௌலத் கான் லோடி ஏற்கனவே இந்தியாவை ஆட்சி செஞ்ச மன்னன். இந்துஸ்தான்ல ஏற்பட்ட பகையினால உதவிக்கு கூப்பிட்ட பாபருக்கு துரோகம் செய்ய நினைக்க பாபர் தௌலத் கானை எதிரியா நினைக்க ஆரம்பிச்சார். அடுத்த சில நாட்கள்ல தௌலத் கான் லோடியுடைய தலை ஒரு பிணக்குவியல்ல கிடந்துச்சு. இப்படி தௌலத் கான் லோடிய வெற்றி பெற்ற பிறகுதான் பாபர் டெல்லியை கைப்பற்றுறாரு. ஒரு வேட்டை முடிஞ்சது, கிளம்பலான்னு நினைச்சவங்களுக்கு பாபர் சொன்ன அந்த உத்தரவு அதிர்ச்சியை தருது. நாம் நினைத்தது போலவே இந்துஸ்தான் வளம் மிக்க நகரம்தான். செல்வச் செழிப்புக்கு உதாரணம் இந்த நிலம். ஆமரசே, நகரில் எங்கு பார்த்தாலும் செல்வம், எதிலும் செல்வம் இருக்கிறது. அதனால் அமைச்சரே, நம்முடைய காபூல் பயணத்தை ரத்து செய்து விடலாம். இனி நமது கோட்டை டெல்லி தான். ஆனால் அரசே, காபூல் பாதுகாப்பு நம் கையில் தானே இருக்கிறது. அங்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தால்? காபூலுக்கு படைகளை அனுப்புங்கள். இந்த பாபரை தொட யாருக்கு தைரியம் இருக்கிறது என்று பார்க்கலாம். இன்னும் ஒரு சிக்கல் இருக்கிறது அரசே. காபூல் குழுக்குழுவென்று இருந்தது. இந்த டெல்லி வெயில் அக்கினி போல் இருக்கிறது. படை வீரர்கள் சோர்ந்து விடுவார்கள். எந்த சிக்கலாக இருந்தாலும் சரி, இனி டெல்லி தான் நம் தலைமையிடம். இப்படி பாபர் எடுத்த முடிவு அடுத்த சில வருஷங்கள்ல முகலாய ஆட்சியோட வேரா இந்துஸ்தான்ல கரையிறங்க தொடங்கிச்சு. இந்த இடத்துல முகலாயர்கள்ங்கிற பேரு எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதும் நல்லது. பாரசீக மொழியில மங்கோலியாங்கிற வார்த்தையோட மருவிய வடிவமா முகலாயர்கள்ங்கிற வார்த்தை உருவானதா சொல்லப்படுது. பாபருடைய அப்பா தைமூர் வம்சாவளியைச் சேர்ந்தவர், அம்மா செங்கிஸ்கான் வழியைச் சேர்ந்தவங்க.
இந்த 2 வம்சங்களுக்கும் நேரடியா பிறந்தவங்களை குறிக்கவும் முகலாயர்கள்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுது. இப்படித்தான் பாபர் மூலமா முகலாயர்களுடைய ஆட்சி இந்தியாவில் தொடங்குது. இதன் பிறகுதான் பாபரை தொடர்ந்து ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப் வர முகலாயர்களுடைய ஆட்சி இந்தியாவில் தொடருது. ஆனால் பாபர் தான் இதில் சிறப்பாக போற்றப்பட்டவர். காரணம், முகலாய வாசமே இல்லாத இந்தியாவில் நுழைஞ்சு பெரிய அளவில் இந்தியாவை கைப்பற்றி முகலாய பேரரசு நிறுவினது பாபர் தான். பாபர் இந்தியாவுக்கு வந்தபோது இந்தியாவுடைய கலாச்சாரம் அவரை பெரிய அளவில் ஈர்க்கலை. அதனால் அவர் இந்தியாவில் கட்டடக்கலையை விரிவுபடுத்த விரும்பினார். அப்படித்தான் இந்தியாவில் புதிய புதிய மசூதிகள் கட்டப்பட்டன. அதில் ஒன்று தான் பாபர் மசூதி. இது எப்போ கட்டப்பட்டது, எப்படி கட்டப்பட்டதுங்கிற குறிப்புகள் பெரிய அளவில் இப்போ வரைக்கும் கிடைக்கல. அதுவே பாபர் மசூதி இடிப்புங்கிற சம்பவத்துக்கான ஒரு காரணமாகவும் அமைஞ்சிருச்சு. இது பற்றிலாம் நாம் அடுத்தடுத்த எபிசோடுகளில் விரிவாக பார்க்க போகிறோம். பாபர் மசூதி கட்டப்பட்ட விவரங்கள் பெரிய அளவில் இல்லைனாலும் அது பாபர் காலத்தில் கட்டப்பட்டதுங்கிறது மட்டும் உறுதி. ஏன் தெரியுமா? அதோட கட்டமைப்பெல்லாம் பாரசீக கட்டமைப்போட ஒத்து போகுதுன்னு வரலாற்று ஆசிரியர்கள் ஆதாரங்களை முன்வைக்கிறாங்க. முகலாயர்களுடைய ஆரம்ப காலத்தில் கட்டப்பட்ட இந்த மசூதி இந்தியாவுடைய இஸ்லாமிய கலாச்சாரத்தோட ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்கு. பாபர் இந்தியாவில் மசூதிகளை கட்டினதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த 3 காரணங்கள் தான் தவிர்க்க முடியாத காரணங்களாக இருந்திருக்குங்கிறது மட்டும் நிச்சயம். 1, மத காரணம். பாபர் ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர். இஸ்லாத்தை பரப்புறதுக்காக அவர் சில வேலைகள் செஞ்சிருக்காரு. அதில் ஒன்று தான் டெல்லியை சுற்றி மசூதிகள் கட்டினது. 2வது காரணம் அரசியல். காபூலுக்கு திரும்பாம இந்துஸ்தான்லேயே செட்டில் ஆகலாம்னு பாபர் முடிவு பண்ணப்போதான் இந்துஸ்தானுடைய வடபகுதி முழுவதையும் கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு நினைச்சாரு. அதை நடத்தியும் காட்டினார். அப்படி கைப்பற்றின பகுதிகளில் எல்லாம் மக்களுடைய ஆதரவை பெற மசூதிகளை எழுப்பியிருக்காரு. 3வது காரணம் கலாச்சாரத்தை பரப்புறது. முகாலய மன்னர்கள்லேயே அதிக கலை நாட்டம் கொண்டவர் பாபர் தான். பாரசீக கட்டடக்கலையில் பெரிய ஆசை வச்சிருந்த அவர் அதை இந்துஸ்தான் முழுக்க கொண்டு போக ஆசைப்பட்டு தான் மசூதி கட்ட உத்தரவிட்டிருக்கலாம். பாபர் கட்டினது ஒரு மசூதி இல்லை, பல மசூதிகள். அது எல்லாமே இன்னிக்கும் வரலாற்று சின்னங்களா இந்தியாவில் இருக்கு. அதில் பாபர் மசூதி தான் பெரிய அளவில் சர்ச்சையை சந்திச்சிருக்கு. என்ன காரணம்னா, அந்த மசூதி கட்டப்பட்டது அயோத்தியில். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அந்த இடம் டெல்லியில் இருந்து 680 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இங்கே தான் ராமர் பிறந்ததாகவும் இங்கே பாபர் ஆட்சிக்கு முன்னாடி ராமருக்கு கோவில் இருந்ததா இந்துக்கள், இந்து அமைப்புகள் நம்புறாங்க. அதோட அந்த கோவிலை இடிச்சுத்தான் பாபர் மசூதி கட்டப்பட்டதாகவும் குற்றம் சாட்டுறாங்க. அதுவே பாபர் மசூதி இவ்வளவு சர்ச்சையாகிறதுக்கு முக்கியமான காரணம். இதுதான் முகலாயர்கள் பாபர் மசூதியை நிறுவின வரலாறு. பாபர் மசூதி நிறுவப்பட்ட கதையை நாம பார்த்துட்டோம். இனி அடுத்தடுத்த எபிசோடுகளில் நாம பார்க்க போறது பாபர் மசூதியை சுற்றி இருக்கிற சர்ச்சைகளை பற்றியும் அது தகர்க்கப்பட்ட வரலாறு பற்றியும். அதில் பல விஷயங்கள் இருக்கு. குறிப்பா அரசியல் சர்ச்சைகள். பாபர் ஏன் அரசியலாக்கப்பட்டது, எப்படி அரசியலாக்கப்பட்டதுங்கிறத தெரிஞ்சுக்க நாம் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த எபிசோடுகளில் ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி 2வது எபிசோடுக்கு நாம் போகலாம். 2வது எபிசோட் அயோத்திக்கும் ராமருக்கும் உள்ள தொடர்பு பற்றின கதையை உங்களுக்கு சொல்லும். கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா, என் இன்பத்திற்கு இன்று அளவே இல்லை. நம் பிள்ளைகள் பிறந்ததை நாடே கொண்டாடுகிறது. அயோத்தியின் எதிர்காலத்திற்கு இனி எந்த சிக்கலும் இல்லை. மன்னா, நம் பிள்ளைகள் நால்வரும் ஒன்றாக வளர்ந்து அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெற வேண்டும். நிச்சயமாக ராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன் இவர்கள் அனைவரும் பார்ப்போற்றும் வீரர்களாக வருவார்கள். ராமாயணம் இந்தியாவுடைய புராண கதையாகவும் சொல்லப்படுறது உண்டு. கட்டுக்கதையாகவும் விமர்சிக்கப்படுறதும் உண்டு. வேதமாகவும் இதிகாசமாகவும் கொண்டாடப்படுறதும் உண்டு. எப்படி இருந்தாலும் இந்தியாவில் ராமாயணம் பல வருஷங்களா திரும்ப திரும்ப பேசப்பட்டே தான் இருக்கு. அதுக்கு காரணம் அதோட ஆன்மீக வழிகாட்டலும் அதோடவே பயணிக்கிற அரசியலும் தான். ராமாயண கதையில ராமர் பிறந்த இடம் அயோத்தி. சரையு நதியோரத்தை ஒட்டி இருந்த நகரம்தான் கோசலை. பெரிய அரண்மனைகளும் கோவில்களும் நிறைந்து நிற்கிற அழகான பூமி. ராமாயணம் பற்றிய கதையில
இப்படித்தான் அயோத்தி நகரம் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கும் உத்தரப்பிரதேசத்துல அயோத்தின்னு ஒரு நகரம் இப்பவும் இருக்கு. ஆனா ராமாயணத்துல சொல்லப்படுற அயோத்தியும் இந்த அயோத்தியும் ஒன்னாங்கிறதுலயும் பல சந்தேகங்கள் எழுப்பப்படுது. ராமாயணமே உண்மையாங்கிற கதை தனிக்கதை. ஆனா பாபர் மசூதி ராமர் கோவில் கலவரத்துக்கு அடிப்படையான காரணமே அயோத்திங்கிற இடம்தான். அங்கதான் ராமர் கோவில் இருந்ததுன்னும் அதை திரும்ப கட்டணும்னும் இந்து அமைப்புகள் முடிவெடுக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற விஷயமா இந்துக்கள் நம்புறது வால்மீகி எழுதின ராமாயணத்தை தான். கிமு 4ஆம் நூற்றாண்டுல தொகுக்கப்பட்ட வால்மீகி ராமாயணமே முதன்மையான ராமாயணமா கருதப்படுது. முதல்ல ராமருக்கும் இந்துக்களுக்குமான தொடர்பை நாம புரிஞ்சுக்கணும். ராமர் இந்து மதத்துல மிக முக்கியமான கடவுளா கருதப்படுறாரு. அதுக்கு காரணம் அவருடைய நெறியான ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கருத்தை சொல்றதால. ராமாயண கதைய இந்த இடத்துல நாம சுருக்கமா நினைவுபடுத்திக்கிறது நல்லது. திருமாலுடைய 10 அவதாரங்கள்ல 1 ராமர். மனிதனா பிறந்த ராமர் மன்னர் தசரதனுடைய மகன். ஜனகருடைய மகளான சீதையை திருமணம் பண்ணி ஆட்சிக்கு வர்ற நேரத்துல தான் அவருடைய வாழ்க்கையில பிரச்சனை. தெய்வ பிறவியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, மனுஷனா பிறந்துட்டாலே பிரச்சனை உண்டு. அப்படி ராமருக்கு வந்த முதல் பிரச்சனை அரியணை. கைகேயி, ராமன் முடிசூட்டு விழாவிற்கு நேரமாயிற்று. நீ ஏன் இப்படி நிற்கிறாய்? மன்னா, நான் உங்களுக்கு சில விஷயங்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன். போரின் நடுவே உங்களை தேரோட்டி நான் காப்பாற்றிய போது எனக்கு 2 வரங்களை கொடுத்தீர்கள். இப்போது அதற்கென்ன அவசரம்? முடிசூட்டு விழாவுக்கு நேரமாகிறது கைகேயி. அந்த வரங்கள் எனக்கு இப்போது வேண்டும். சரி, கேள். 1, என் மகன் பரதனை ராமனுக்கு பதிலாக மன்னராக்க வேண்டும். 2, ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும். இப்படித்தான் ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் போகிறாரு. தன் கணவர் இருக்கும் இடமே தனக்கு அயோத்தின்னு ராமன் கூடவே சீதையும் அண்ணனை பிரிஞ்சு தன்னால இருக்க முடியாதுன்னு லக்ஷ்மணனும் கூடவே போகிறாரு. அப்படி காட்டுக்குள்ள வாழ்ந்து வந்தவங்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டம். மன்னரா சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்தவங்க இல்லையா? இருந்தாலும் தன் தந்தையோட வாக்குக்காக அங்கேயே வருஷங்கள் போகுது. இந்த நேரத்துல காட்டுக்குள்ள வர்ற ராவணன் சீதையை கடத்திட்டு போறான். அந்த நேரத்துல சீதையை காப்பாத்த இலங்கை வர போறாரு ராமன். இதத்தான் இந்துக்கள் பெருமையா சொல்றாங்க. அதாவது ராமாயணத்தோட மகிமையா. ஏன் தெரியுமா? ராமர் ஒரு மன்னர் வம்சத்தைச் சேர்ந்தவர். அவருடைய அப்பா முன்னோர்கள் எல்லாருக்குமே 2 மனைவிகளாச்சும் இருந்தாங்க. ஆனா ராமர் தன்னுடைய மனைவிக்காக கடைசி வரைக்கும் போரிட்டார். அவர் நினைச்சிருந்தா இன்னொரு திருமணம் செஞ்சிருக்கலாம். ஆனா அதை அவர் செய்யாம தன் மனைவியை மீட்டதாலேயே அவருக்கு அவதார புருஷன்னு பேருன்னு இந்துக்கள் சொல்றாங்க. இங்கதான் நாம சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். அதாவது இந்துக்களுடைய வாழ்க்கையில ராமருக்கான இடம் எப்படி இருக்குங்கிறத. இந்துக்களுடைய அல்லது இந்து மதத்தை நம்புறவங்களுடைய சிந்தனைகள், பழக்க வழக்கங்கள், நெறிகள் எல்லாமே இப்படியான கடவுள்கிட்ட இருந்து போதிக்கப்பட்டது மூலமா பின்பற்றப்படுறது தான். அந்த வகையில ராமர் இந்துக்களுடைய இல்லற வாழ்க்கைக்கான நெறியா போற்றப்படுறாரு. அதாவது ஒருவனுக்கு ஒருத்திங்கிற நெறி இங்க இருந்துதான் பின்பற்றப்படுது. உதாரணத்துக்கு நம்ம சொசைட்டில இருந்தே பல விஷயங்களை சொல்லலாம். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கணவன் கேள்வி கேட்காம இருக்கிறது, இல்லற வாழ்க்கை செட் ஆகலனாலும் டைவர்ஸ் கேட்டா மான பிரச்சனையா மாத்துறது, இப்படி பல விஷயங்கள் நம்மளை சுத்தி இருக்கிறதெல்லாம் மதங்கள்ல இருந்து நமக்கு போதிக்கப்பட்டதுதான். அந்த வகையில ராமாயணம் இந்து மதத்துல பத்தினி வாழ்க்கைங்கிற இல்லற நெறிய சொல்றதா நம்பப்படுறதுண்டு. இதை பின்பற்றுற ஒவ்வொரு இந்து குடும்பங்கள்லயும் ராமருக்கு பெரிய இடம் இருக்கு. சார், இந்தியால அயோத்தி ராமர் கோவில் கட்டுமான பணிகள் தொடங்கியிருக்கு. அதை பத்தி உங்க கருத்து? இந்தியால அயோத்தி பத்தி பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனா ராமர் பிறந்த இடம் அயோத்தி அப்படிங்கறதுல எந்த சர்ச்சையும் கிடையாது. அயோத்தி தான் ராமர் பிறந்த இடங்கிறது 100க்கு 100 சரி. ஆனா ராமர் இந்தியர் இல்ல, அவர் நேபாளி. அப்படி சொல்றதுக்கான காரணம் என்ன சார்? காரணம், ராமர் பிறந்த அயோத்தி இந்தியால இல்ல, அது நேபாளத்துல இருக்கு. நேபாளோட ஒரு நகரமான தோரில தான் உண்மையான அயோத்தி இருக்கு. தசரதன் ஆண்டது நேபாளத்தை தான். அந்த முறைப்படி ராமர் இங்க தான் பிறந்திருக்கணும். சார், இதுக்கான ஆதாரங்களா நீங்க எதை சுட்டி காட்டுவீங்க? கண்டிப்பா இருக்கு. வால்மீகி ஆசிரமம் நேபாளில தான் இருக்கு. குழந்தைகள் இல்லாத குறைய போக்குறதுக்கு தசரதர் யாகம் நடத்தின இடம் நேபாளில் இருக்கக்கூடிய ரிடியில தான் இருக்கு. இதுக்கு மேல எப்படி ராமன் இந்தியாவில் பிறந்திருக்க முடியும்?
இது நேபாளுடைய பிரதமர் ஷர்மா ஒலியுடைய கருத்து. ராமர் பிறந்த இடம் இந்தியாவுக்குள்ளேயே பெரிய சர்ச்சையா இருக்கும்போது அது நேபாளத்திலையும் பேசப்படுது. உண்மையிலேயே இதுக்கான காரணம் என்னன்னா, ராமன் பிறந்த இடம் இதுதாங்கிறதுக்கான வரலாற்று சான்றுகள் எதுவும் இல்லை. இதுதான் இந்த பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வர முடியாததுக்கான காரணமாகவும் இருக்கு. ராமன் அயோத்தியில பிறந்தாருங்கிறது மட்டும் இந்தியாவில் திரும்ப திரும்ப சொல்லப்படுறதுக்கு காரணம் வால்மீகி ராமாயணம் மட்டுமில்ல, பல வகையான ராமாயணம் அதைத்தான் சொல்லுது. சதகோடி ராமாயணம், ஆனந்த ராமாயணம், அத்தியாத்ம ராமாயணம், கம்ப ராமாயணம்னு மொத்தம் 48 விதங்கள்ல இருக்கு. இதுல புத்த ராமாயணம் இருக்கு, ஜெயின ராமாயணம் கூட இருக்கு. இதுல முதலா உருவான ராமாயணம் தான் வால்மீகி ராமாயணம்னு சொல்லப்படுது. ஆனா அது தப்புன்னு சொல்ற ஆராய்ச்சியாளர்களும் இருக்காங்க. கிமு 500ல எழுதப்பட்ட ராமாயணமே முதல் ராமாயணம்னு சொல்லப்படுது. இது புத்த மத ராமாயணமா சொல்லப்படுது. இந்த ராமாயணத்துடைய பெயர் தசரத ஜாதகம். இந்த ராமாயணம் அடிப்படையில ராமர் பிறந்த இடம் வாரணாசி, அதாவது அயோத்தியில இருந்து 200 கிலோமீட்டர் தள்ளி. அப்புறம் எப்படி வால்மீகி ராமாயணத்துல அயோத்தி ராமர் பிறந்த இடமா மாறுச்சுங்கிற கேள்விக்கும் வரலாற்று ஆசிரியர்கள் சில காரணங்கள் சொல்றாங்க. அதாவது வால்மீகி ராமாயணத்துல ராமர் பிறந்த இடம் அயோத்தியா மாத்தி எழுதப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பல விஷயங்கள் அதுல அரசியலுக்காக தப்பா எழுதப்பட்டிருக்குன்னு குறிப்பிடுறாங்க. குறிப்பா அயோத்தியா காண்டத்துல ராமர் புத்தரையும் புத்த மதத்தையும் கடுமையா விமர்சிக்கிறதா ஒரு பாடல் வருது. இதை சுட்டி காட்டுகிற ஆசிரியர்கள் இது ராமருடைய புகழை கூட்டுவதற்காகவும் இந்து மதத்தை பரப்புவதற்காகவும் பார்ப்பனர்களால் செய்யப்பட்ட வேலைன்னு குற்றம் சாட்டுறாங்க. அதே போல புத்தர் 6ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். அவர் எப்படி வால்மீகி ராமாயணத்துல உள்ள வந்தாருங்கிற கேள்வியையும் வைக்கிறாங்க. பல வரலாற்று ஆசிரியர்கள் கூற்றுப்படி ராமாயணம் மத பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறது தான். ஆனால் அரசியலும் சர்ச்சையும் எப்படி இருந்தாலும் இந்திய மக்கள், குறிப்பா இந்தியாவைச் சேர்ந்த இந்துக்கள் ராமரை தங்களுடைய தலையாய கடவுளா ஏத்துக்கிட்டாங்க. இப்ப எல்லா ஊர்கள்லயும் ராமருக்குன்னு தனி கோவில்கள் இருக்கு. அங்க சிறப்பு பூஜைகளும் நடக்குது. வட மாநிலங்கள்ல ராமர் பிறந்த நாள ராம நவமின்னும் ராவணனை வதம் செய்த நாள தசரான்னும் கொண்டாடுறாங்க. இதெல்லாம் ராமனை சுற்றி நடக்கிற திருவிழாக்கள். இந்த திருவிழாக்களுக்காக இந்துக்கள் விரதம் இருந்து ராமனை வழிபடுறாங்க. அதோட தங்களுடைய குழந்தைகளுக்கு ஆன்மீக கதைகள் சொல்லணும்னா கூட முதல்ல ராமாயணம் தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு ராமரும் ராமாயணமும் இந்துக்களுடைய வாழ்க்கையில முக்கியமானதா இருக்கு. அயோத்தி இப்படி இந்துக்களுக்கு ஒரு பக்கம் புனித பூமி, மறுபக்கம் இஸ்லாமியர்களுக்கு புனித பூமி. இவங்களுக்கு ராமர் கோவில் மாதிரி அவங்களுக்கு பாபர் மசூதி. ஆனா இந்த இடத்துல முதல்ல இருந்தது ராமர் கோவிலா இல்ல பாபர் மசூதியாங்கிறது தான் இந்தியா இத்தனை வருஷம் கடந்து வந்த சர்ச்சைகளுக்கும் இழப்புகளுக்கும் காரணம். அயோத்தி ஒரு புனித பூமி மட்டுமல்ல, அது ஒரு அரசியல் பூமி. அயோத்தியை சுத்தித்தான் இன்னும் அடுத்த சில வருட இந்திய அரசியல் கூட அமையப் போகுது. அது என்ன எப்படிங்கிறத தெரிஞ்சுக்க எபிசோடு 3க்கு வாங்க. இன்றைய முக்கிய செய்திகள். உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தி நகரத்தில் அமைந்துள்ள பாபர் மசூதி இடிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கிபி 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த மசூதி இஸ்லாமியர்களின் அடையாளமாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த மசூதி இருந்த இடத்தில் இதற்கு முன்பாக ராமர் கோவில் இருந்ததாகவும் அதனை இடித்துவிட்டு அதன் மேல் பாபர் மசூதி கட்டப்பட்டுள்ளதாகவும் சிலர் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் பாபர் மசூதியை இடித்துவிட்டு அந்த இடத்தில் மீண்டும் ராமர் கோவிலை கட்ட வேண்டும் என்று பல இந்து அமைப்புகள் வலியுறுத்தி வருகின்றன. இதனைத் தொடர்ந்து இந்து அமைப்புகளை சேர்ந்த பல லட்சம் பேர் பேரணியாக திரண்டு வந்து பாபர் மசூதியின் மேல் தாக்குதல் நடத்தியுள்ளதால் இந்தியாவில் பதற்ற நிலை உருவாகியுள்ளது. 1992 டிசம்பர் 6 இந்தியாவுடைய கருப்பு நாள். அந்த தேதியில தான் இப்படி ஒரு செய்தி வருது. அன்றைய நாள்ல அயோத்தியில இருந்து வர்ற செய்திகளும் படங்களும் பார்க்கவே பரிதாபமா, அதே நேரத்துல ரொம்ப கொடூரமானதாகவும் இருந்துச்சு. பாபர் மசூதியை நோக்கி 1 லட்சத்துக்கும் அதிகமான பேர் போறாங்க. அவங்க ஒவ்வொருத்தருடைய தலையிலையும் காவி நிறத்துல தொப்பியோ துண்டோ கட்டப்பட்டிருக்கு.
இந்த பேரணியில கலந்துக்கிறவங்கன்னு அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நெஞ்சுல ராமர் படம் போட்ட பேட்ஜ் கூட இருக்கு. நினைச்சு பாருங்க, 1,00,000 பேர் இப்படி காவி தலைப்பாகை கட்டி ஒரு மசூதியை நோக்கி வராங்க. நினைக்கவே பயங்கரமான காட்சி அது. ஆனா இது வெறும் காட்சி மட்டுமில்ல, வரலாறு. டிசம்பர் 6ஆம் தேதி உண்மையிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு யாரும் எதிர்பார்க்கல. ஆனா நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. எதுவும் நடந்துவிடக்கூடாது. இந்துக்களும் இஸ்லாமியர்களும் தங்களது கடவுள்களிடம் மண்டியிட்டபடியே அந்த நாளை தொடங்குறாங்க. ஆனா எல்லாமே கைமீறி போச்சு. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம். எங்கள் ராமர் பிறந்தது அயோத்தியில், ராமர் இல்லாமல் அயோத்தியா. ராமருக்கு இடம் கொடு அயோத்தியில், ராமர் இல்லாமல் அயோத்தியா. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம். இப்படித்தான் அன்றைய நாள் இந்தியாவுல விடிஞ்சது. இந்த கோஷங்கள் அப்படியே முடிஞ்சு போகும்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா எல்லாம் நினைச்சதை விட கைமீறி போனது. இந்தியா முழுவதும் இருந்து கிட்டத்தட்ட 2,00,000 பேர் இந்துக்கள் இந்த பேரணியில இணைஞ்சிருந்தாங்க. இவங்கள பெரும்பாலானவங்க RSS, விஸ்வ ஹிந்து பரிஷத், பாஜக ஊழியர்கள் அல்லது ஆதரவாளர்கள்னு சொல்லப்படுது. அவங்க படை திரண்டு வந்து ராமர் கோவில் கட்ட வலியுறுத்த போறதாத்தான் ஆரம்பத்துல செய்தி வந்தது. ஆனா நேரம் ஆக ஆக அவங்களுடைய ஆக்ரோஷம், வலியுறுத்தல் எல்லாமே மதவெறியா மாறத் தொடங்கிச்சு. வெறும் வலியுறுத்தல் பேரணியா அந்த பேரணி இல்ல, அது வன்முறை பேரணியா மாறிச்சு. இந்த வன்முறையில கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமானவங்க இறந்து போனாங்க. அப்பாவி மக்களும் கூட, அரசியலுக்கு பலிகடா ஆக்கப்பட்ட தொண்டர்களும். வெறும் பேரணியா மட்டுமே இது தொடரும்னு சொன்ன அப்போதைய உத்தரப்பிரதேச பாஜக அரசும் இந்து பரிஷத் தலைவர்களும் உச்ச நீதிமன்றத்துல வாக்கு கொடுத்திருந்தாங்க. ஆனா 2,00,000 கரசேவர்கள் சேர்ந்ததும் நிலைமை வேற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்குள்ள இருந்த மத மிருகத்துக்கு உயிர் வந்துச்சு. அந்த உயிர்களோட வெறியால ஏற்பட்ட ஒரு சத்தம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் மிரள வச்சது. பாபர் மசூதியை ஒட்டி இருந்த மைதானத்துல 1,00,000 கிட்ட காவி தலைப்பாகையா தெரியுது. அதாவது எல்லாரும் ட்ரெயின் பண்ணி கூப்பிட்டு வரப்பட்ட இந்துத்துவ அமைப்பு தொண்டர்கள். அவங்க எல்லாருக்கும் மனசுல இருந்தது, இங்க ஒரு ராமர் கோவில் வரணும். இன்னும் ஆழமா சொல்லணும்னா, எங்களுடைய கோவில் இங்க வரணும். இது மட்டும்தான் அவங்களுடைய எண்ணத்திலையும் செயல்கள்லையும் எதிரொலிச்சது. அத கோஷம் மூலமா சொல்லிக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு தங்களுடைய கையில இருந்த பொருட்களோட முன்னேற ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொருத்தருடைய கையிலையும் கோடாரி, மண்வெட்டி, ஆள் பாதி அளவுக்கு சுத்தியல், ஜெய் ஸ்ரீராம் கோஷத்துக்கு நடுவுல ஒரு இதய துடிப்பு மாதிரி இந்த கருவிகளோட சத்தமும் கேட்க ஆரம்பிச்சது. டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதியோட ஒவ்வொரு பகுதியும் இடிக்கப்பட்டது. அத்தனை போலீஸ் பாதுகாப்பு இருந்தும் யாராலையும் ஒன்னும் பண்ண முடியல. நேரம் ஆக ஆக போலீஸ்காரங்களையும் தாக்க ஆரம்பிச்சாங்க. அதோட இந்த விஷயங்கள் வரலாறுல விழுந்துடக்கூடாதுன்னும் சாட்சிகள் சேர்ந்துடக்கூடாதுன்னும் அங்க இருந்த பத்திரிகையாளர்களையும் தாக்கத் தொடங்கினாங்க. அவங்களுடைய கேமராக்கள் எல்லாம் அங்கேயே அடிச்சு நொறுக்கப்பட்டுச்சு. இது எல்லாத்தையும் மாநில அரசாங்கமும் இந்து அமைப்புகளும் பார்த்துட்டு இருந்துச்சு. கலவரம் நேரம் ஆக ஆக வன்முறையா மாறத் தொடங்கிச்சு. அங்கங்க ஊர்ல இருக்கிற வீடுகள்லையும் ஓலங்கள் கேட்க ஆரம்பிச்சுது. 2 மத மக்களும் அவங்களுடைய இறைவன் இருக்கிற திசையை பார்த்து அழ ஆரம்பிச்சாங்க. பாபர் மசூதியுடைய சேதம் நேரம் ஆக ஆக அதிகமாயிட்டே போனது. 2,00,000 பேருக்கு நடுவுல புகுந்து யாராலையும் எதுவும் பண்ண முடியல. யாருமே எதிர்பார்க்காத வகையில திடீர்னு புதுசா அங்க தற்காலிகமா ராமர் கோவில் உருவாக்கப்பட்டுச்சு. கோவில் கட்டுவோங்கிறது தான் அவங்க கொள்கையா இருந்தாலும் மசூதியை இடிச்சு அதை செய்ய மாட்டோம்னு இந்து அமைப்புகள் கொடுத்த வாக்கு அந்த நிமிஷத்துல மண்ணோட மண்ணா போச்சு.
ஏன்னா அமைதியான கரசேவைக்குத்தான் உச்ச நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருந்தாங்க. அதாவது மக்கள் எல்லாரும் பேரணியா திரண்டு பாட்டு பாடி வழிபாடுகள் செய்யலாம்னு. ஆனா அந்த விதிமுறைகள் தவிர மீதி எல்லாமே அன்னைக்கு நடந்தது. இந்த சம்பவத்தை நேர்ல பார்த்த சில பத்திரிகையாளர்கள் நிறைய விஷயங்கள் குறிப்பிடுறாங்க. டிசம்பர் 6ஆம் தேதி தான் இந்த கலவரம் நடந்தது அப்படின்னாலும் அதுக்கு சில நாட்கள் முன்னாடியே இந்த அயோத்தியோட நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சு. பாபர் மசூதியை சுற்றி இஸ்லாமியர்களோட வீடுகள் இருந்தது. ஆனால் மசூதிக்கு பக்கத்திலேயே ரொம்ப காலமாக உள்ளூர் இந்துக்களுடைய வழிபாடும் நடந்துட்டு வந்துச்சு. விஷயம் ஏதோ நடக்க போகுதுன்றது அந்த பகுதி இஸ்லாமியர்கள் கிட்ட பார்க்க முடிஞ்சுது. அவங்களில் பெரும்பாலானவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்திருந்தாங்கன்னே சொல்லலாம். இந்த பத்திரிகையாளர் சொல்றது போல சில நாட்களுக்கு முன்னாடியே அயோத்தியில அசம்பாவிதம் ஏதோ நடக்க போகுதுன்னு உள்ளூர் மக்களுக்கு தோணி இருக்கு. அதே போல இன்னொரு பத்திரிகையாளர் சொல்றது, காலையில இருந்து அயோத்திக்கு பல கரசேவகர்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. நாங்க அயோத்தியோட அந்த சர்ச்சையான பகுதிக்கு கார்ல வந்தோம். நாங்க வர்ற வழியிலேயே பல விஷயங்களை பார்க்க முடிஞ்சுது. அதாவது அந்த கூட்டத்துல வந்த பல பேரு இது ரொம்ப உற்சாகமா பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேரு லட்டு கொடுத்து ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் கூட போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே மெல்ல மெல்ல அயோத்தியில வழிபாடு நடக்கிற அந்த இடத்துக்கு நாங்க வந்தப்போ அத்வானி, உமா பாரதி, சாத்வி ரித்தம்பரான்னு பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் அந்த மேடையில இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. அதே நேரத்துல அந்த மசூதிக்கு மறைவா ஒரு இடத்துல சில பேர் இந்த மண்வெட்டிங்க அப்புறம் பெரிய கத்திங்களோட நிக்கிறதையும் பார்க்க முடிஞ்சுது. இந்த ஒரு விஷயம்தான் எங்களுக்கு பெரிய சந்தேகத்தை எழுப்புச்சு. அடுத்தடுத்த கொஞ்ச நேரத்துல மசூதியை தாக்குங்க, இடிச்சு தள்ளுங்கன்னு நிறைய சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது. அப்புறம் தான் நிலைமையே தலைகீழா மாறிடுச்சு. காலையில பேரணியா ஆரம்பிச்ச விஷயம் மதியம் வன்முறையா வெடிக்க ஆரம்பிச்சது. காரணம், சரியா மதியம் 2 மணி அளவுல பாபர் மசூதி முதல் குவி மாடம் உடைச்சு தள்ளப்பட்டுச்சு. மசூதியோட மேல்புறத்தை தாக்கிக்கிட்டு இருந்தப்போ இன்னும் சிலரு கீழ்ப்புறத்தை தாக்க ஆரம்பிச்சாங்க. கீழே அடிச்சா மொத்தமா மசூதி இடிஞ்சு விழுந்துருன்றதும் அவங்க திட்டமா இருக்கலாம். ஆனா இப்படி எல்லா பக்கமும் இடிக்க ஆரம்பிச்சதால ஒரு பகுதியில இடிக்கப்படுறது இன்னொரு பகுதியில இடிக்கிறவங்க மேல விழுந்தது. அப்படி பல பேர் இடிபாடுகளுக்குள்ள விழுந்து இறந்து போனாங்க. ஆனா என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு பல பேரு மசூதியை இடிக்கிறதுல மட்டுமே குறியா இருந்தாங்க. இப்படி மொத்தமா மசூதியை இடிச்சு அந்த கல்லையெல்லாம் எடுத்து போட்ட பிறகே அவங்களுடைய ஆக்ரோஷம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. இந்த வன்முறை நடந்ததை சுத்தி பல சந்தேகங்கள் எழுப்பப்பட்டே வருது. அதாவது டிசம்பர் 6ஆம் தேதி தான் இந்த சம்பவம் நடக்குதுன்னாலும் அதுக்கு முன்னாடியே ஒத்திகை பார்க்கப்பட்டிருக்குன்னு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. இந்த சம்பவம் நடந்தப்போ காவல்துறை ஏன் இந்த கலவரத்தை தடுக்க துப்பாக்கிச் சூட்டையோ அல்லது வேற ஏதும் வழிமுறைகளையோ பின்பற்றலன்னு கேட்கப்படுது. மத்திய அரசு அனுப்பிய CRPF பாதுகாப்பு படையும் ஒரு முழு நாள் கூட இங்க இருந்து பாதுகாப்பை உறுதி செய்யாதது ஏன்னோ, இந்த வன்முறைக்கும் பலிகளுக்கும் பொறுப்பேற்க போறது யாருன்னும் கேள்வி எழுப்பப்படுது. டிசம்பர் 6 மீண்டும் சில முக்கிய செய்திகள். அயோத்தியில் ஏற்பட்ட மத கலவரத்தை அடுத்து உத்தரப்பிரதேசத்தின் பாஜக அரசு கவிழ்க்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது. அயோத்தியில் அமைந்துள்ள 16ஆம் நூற்றாண்டு பாபர் மசூதி இந்து அமைப்புகளால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டதில் இந்திய வரலாறு மிகப்பெரிய கருப்பு புள்ளியை சந்தித்துள்ளது. இந்த வன்முறையில் கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமானோர் பலியாகி இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் மேலும் பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என நம்பப்படுகிறது. அப்பகுதியில் வன்முறை கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் அங்கு நிறைந்திருந்த கரசேவகர்கள் தங்கள் ஊர்களுக்கு படையெடுக்க தொடங்கியுள்ளனர். இதற்காக ஹரியானா, மகாராஷ்டிரா, ஒரிசா, மேற்கு வங்கம் மற்றும் ஆந்திராவிலிருந்து பலர் வந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படித்தான் டிசம்பர் 6 வரலாற்றுல பதிவாகி இருக்கு. டிசம்பர் 6 ஏற்படுத்தின தாக்கம் இன்னும் முடியல. இன்னைக்கு அந்த இடத்துல முழுமையாவே ஒரு ராமர் கோவில் இன்றைய பாஜக ஆட்சியில கட்டப்பட்டிருக்கு. இதோட திறப்பு விழாவும் பிரம்மாண்டமா நடந்திருக்கு. ஆனா டிசம்பர் 6ஆம் தேதி கருப்பு தினமா சொல்லப்படுறதுக்கு பின்னாடியும் டிசம்பர் 6ஆம் தேதி எப்படி இந்து அமைப்புகள் திட்டமிட்டபடி தங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றினாங்கிறதையும் புரிஞ்சுக்க இன்னும் சில ஆண்டுகள் நாம பின்னாடி போகணும். அதை நீங்க கேட்க எபிசோடு 4க்கு வரணும். மன்னிக்கணுங்க ஐயா, நீங்க யாரும் இன்னைக்கு தொழுகை நடத்த முடியாது. நீங்க எல்லாரும் உடனடியா இங்கிருந்து போயாகணும். என்ன சார், வெள்ளிக்கிழமை அதுவுமா தொழுகை நடத்த முடியாதுன்னு ஏன் சொல்றீங்க? இல்ல, நாங்க சொல்றோம், இப்ப எல்லாரையும் கூட்டிட்டு நீங்க போங்க. அது இல்ல பாய்,
எவனோ கோயிலுக்குள்ள சிலைய வச்சிட்டானுங்க, அதான் நம்மள உள்ள விட மாட்டானுவ. யா அல்லா, என்ன சார் இது? ஐயா கேளுங்க, பிரச்சனை வேணாம், நாங்க விசாரணை பண்ணிட்டு தான் இருக்கோம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. டிசம்பர் 6 மத கலவரத்தை புரிஞ்சுக்க நாம பல வருஷங்கள் பின்னாடி போகணும். அதனுடைய வேர்வர போகணும். பாபர் மசூதியில இருக்கிற கல்வெட்டு இல்ல அரசு ஆவணங்களுடைய ஆதாரம் படி பார்த்தா பாபர் மசூதி கிபி 1528 கட்டப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. இப்ப நாம அந்த வருஷத்துல இருந்து 1992 டிசம்பர் 6 வரையிலான விஷயங்களை பார்க்கணும். அதை பார்க்கும்போது மட்டும்தான் டிசம்பர் 6 எத்தனை வருட திட்டங்கள்னு புரிஞ்சுக்க முடியும், அதோட நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். பாபர் மசூதி விவகாரத்துல முதல் சந்தேகம் பாபர் மசூதியுடைய நிலம் யார்கிட்ட இருந்தது அப்படிங்கிறது தான். அதாவது பாபர் மசூதி கட்டப்படுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல என்ன இருந்தது? தெளிவா சொல்லணும்னா ராமர் கோவில் இருந்ததா அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் சாட்சி எதுவும் கிடையாது. ஆனா இந்துக்கள் இங்க ராமர் கோவில் இருந்ததா தொடர்ந்து சொல்லிட்டு வர்றதுல இந்த பிரச்சனை தொடங்குது. பிரிட்டிஷ் காலத்திலையும் கூட இந்த மசூதி பாதுகாப்பு வளையத்துல தான் இருந்திருக்கு. அதுக்கு காரணம் அந்த நேரத்துல அங்க இருந்த உள்ளூர் மக்கள் கிட்ட இந்த நிலம் தொடர்பா ஏற்பட்ட தகராறு தான். ராமர் கோவிலை இடிச்சிட்டு பாபர் மசூதி கட்டப்பட்டிருக்குன்னு இந்துக்கள் குற்றம் சாட்டுற மாதிரி மசூதியை இடிச்சு ஹனுமான் கோவில் கட்டப்பட்டிருக்குன்னு இஸ்லாமியர்கள் குற்றம் சாட்டுறாங்க. 1855 இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவும் சொல்லப்படுறதுண்டு. அதாவது நவாப் ஆட்சியில இஸ்லாமியர்கள் ஒன்னா திரண்டு அயோத்தியை ஒட்டி இருக்கிற ஹனுமான் கோவிலை கைப்பற்ற பேரணியா போனதாகவும் வரலாறு இருக்கு. அந்த நேரத்துல இந்துக்கள் இந்த இஸ்லாமியர்களை விரட்டவே அவங்க பாபர் மசூதிக்குள்ள போய் ஒளியிறாங்க. ஆனா அவங்கள பல பேரு இந்துக்களால கொல்லப்படுறாங்க. அப்படி கொல்லப்பட்டவங்க எல்லாரும் பாபர் மசூதிக்கு அருகிலேயே புதைக்கப்படுறாங்க. அந்த இடத்துல பீடமும் நிறுவப்படுது. அந்த இடத்திலேயே பிற்காலத்துல பூஜைகள் நடக்குது. இந்த நேரத்துல தான் பிரிட்டிஷ் ஆட்சி முழுமையா அமலுக்கு வருது. அப்பவும் அயோத்தியில பாபர் மசூதி சிக்கல் தீர்க்கப்பட முடியல. அந்த நேரத்துல பாபர் மசூதிக்கு பக்கத்துல அங்க இருந்த இந்துக்கள்லாம் ஒரு பீடம் அமைச்சு அத ராமர் பிறந்த இடமா அறிவிக்கிறாங்க. அதை தொடர்ந்து பல பேரு அங்க பூஜையும் பண்ண தொடங்குறாங்க. இங்கதான் பிரச்சனை இன்னும் தீவிரமாகுது. ஏன்னா பூஜை செய்ததோட மட்டும் இல்லாம மசூதியோட சுவர்ல இந்துக்கள் ராம் ராம்னு எழுதியிருக்காங்க. இது தொடர்பான வழக்குகளும் கூட 1858 நீதிமன்றத்துக்கு வருது. இதை தொடர்ந்து பல வழக்கு நீதிமன்றத்துக்கு வருது. எல்லாமே பாபர் மசூதி இருந்த நிலத்துக்கான உரிமையை கோர்ற வழக்கு. ஒரு பக்கம் இந்துக்கள் தங்களை தொழுக பண்ண விடுறது இல்லைன்னு புகார்கள். இன்னொரு பக்கம் அந்த நிலத்துல ராமர் கோவில் கட்டணும்னு இந்துக்களுடைய விண்ணப்பங்கள். நீதிமன்றங்களும் அரசாங்கத்துக்கும் சிக்கல் அதிகமாச்சு. 1885 நடந்த ஒரு வழக்குல நீதிபதியே அந்த இடத்தை நேர்ல பார்வையிட்டு முக்கியமான உத்தரவை அறிவிக்கிறாரு. அதாவது மசூதிக்கு வெளியே இருக்கிற பீடம் இருக்கிற நிலமும் இந்துக்களுக்கு சொந்தம்னு அறிவிக்கிறாரு. இதை தொடர்ந்து அந்த இடத்துல இந்துக்களுடைய வழிபாடும் ஆதிக்கமும் அதிகரிக்குது. அதோட அந்த இடங்கள்ல ராமாயணமும் போதிக்க ஆரம்பிக்கிறாங்க. உருளுடை நேமியால் உலகை ஓம்பிய பொருளுடை மன்னவன் புதல்வ போக்கிலாய் இருளுடை வைகலம் இரவி தோன்றினாய் அருளுடை வீர நின் அபயம் யாம் என்றார். அதாவது கைகேயுடைய சூழ்ச்சியால வனவாசம் போகிற ராமனை பார்த்து முனிவர்கள் சொல்றாங்க, உலகம் முழுவதையும் காத்து ஆட்சி செய்கிற தசரத மன்னனுடைய மகனே, உனக்கு இப்படி ஒரு சோதனையா? நீக்க முடியாத துன்பத்துல இப்படி இருள் சூழ்ந்த நாட்கள்ல சிக்கியிருந்த எங்களுக்கு ஒளியா வந்த சூரியன் நீ இல்லையா? உனக்கு வேண்டியதை செய்ய வேண்டியது எங்க கடமைன்னு சொல்லி முனிவர்கள் ராமன் கிட்ட சொல்றாங்க. இப்படி போயிட்டு இருக்கிற நேரத்துல தான் மசூதிக்கு வெளியே கோவில் கட்டணும்னு சில இந்து அமைப்புகள் முன் வராங்க. இதெல்லாம் நடக்கிறது சுதந்திரத்துக்கு முன்னால. ஆனா எத்தனையோ முயற்சிகள் எடுத்தும் இந்துக்களுடைய எண்ணம் நடக்கல. எல்லா நீதிபதிகளுமே கோவில் கட்டுறது பிற்காலத்துல மத மோதலுக்கு வழிவகுக்கும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க.
அதோட நீதிமன்ற வாதங்கள்ல இந்துக்களுடைய ஆதாரம் எதுவும் போதுமானதா இல்லைங்கிறதும் கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போதைய நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாமே அமைதிய முதல் விஷயமா மனசுல வச்சாலும் இந்துக்களுடைய நம்பிக்கைகள்லையும் தட்டி கழிக்காம தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஆனா நாள் ஆக ஆக அந்த இடத்தை சுற்றிலும் இருந்த பிரச்சனை இந்தியாவுடைய பிரச்சனையா மாறிச்சு. அரசியல் பிரச்சனையா உருவெடுத்துச்சு. ஜனநாயக சமூக சிக்கலா பேசப்பட்டுச்சு. 1949 டிசம்பர் 22 ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்தால இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான இடைவெளி இன்னும் அதிகரிக்குது. அந்த நாள் இரவுல சில இந்துத்துவவாதிகள் யாருக்கும் தெரியாம ரகசியமா மசூதிக்குள்ள புகுந்து அங்க ராமர் சிலைய வச்சிடுறாங்க. அது நடந்த அடுத்த நாளே இன்னொரு அறிவிப்பு ஊர் முழுக்க பரவுது. அயோத்தி இந்துக்களே, நமது பரமகுருவான ராமர் மீண்டும் அயோத்தியில் பிறந்து விட்டார். அவருக்கான இடத்தை அவரே எடுத்துக்கொண்டார். சொல்ல போனால் இந்த பூவுலகே அவருடையதுதான். ஆனால் சிலரால் அவரது இடம் பறிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் நமது ராமர் அவருடைய இடத்தை எடுத்துக்கொண்டார். இப்படி ஊர் முழுக்க அறிவிப்பு வருது. அதாவது ராமருடைய சிலைகள் சுயம்புவாகவே அந்த இடத்துல தோன்றியிருக்கு. ராமரே பூமிக்கு வந்துட்டாருன்னு பிரச்சாரம் பண்ணப்படுது. இதன் பிறகுதான் ராமர் தேர்தல் அரசியலுக்குள்ளவும் வராரு. இந்த நேரத்துல தான் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருந்தது. அதோட இந்தியாவில் பல முஸ்லிம்கள் பாகிஸ்தான் போறதும் பாகிஸ்தான்ல இருந்து பல இந்துக்கள் இந்தியா வர்றதும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. இது போக இன்னொரு பக்கம் காஷ்மீருக்கான போராட்டம். இப்படி இந்தியா சிக்கல்ல இருந்தப்போ அயோத்தியில இந்த சிக்கலும் பெரிய பதட்டத்தை உருவாக்கிச்சு. அந்த நேரத்துல பிரதமரா இருந்த நேரு இதுல அதிகம் கவனம் செலுத்தவும் உத்தரவிட்டார். ஆனா 20 வருஷமா இதனுடைய வழக்குகள்லாம் நீதிமன்றத்துல இருந்ததால எல்லாரும் அதை சுட்டி காட்ட ஆரம்பிச்சாங்க. வருஷங்கள் போக போக இந்த பிரச்சனை குறையும்னு பார்த்தா சிக்கல் கூட ஆரம்பிச்சது. நேருவுக்கு பிறகு இந்திரா காந்தி ஆட்சி காலத்திலையும் அதன் பிறகு ஜனதா கட்சி ஆட்சி காலத்திலையும் அயோத்தி தீவிரமான உள்நாட்டு பிரச்சனையா பேசப்பட்டது. இந்துத்துவ அரசியல் அயோத்திய மையமா வச்சு பரப்பப்பட்டுச்சு. அரசியல் ரீதியா இந்துக்களை ஒன்னு திரட்ட அவங்க எடுத்த வாகனம்தான் ரதம். 1984 ராம ஜென்ம பூமி முக்தியும் ஒரு யாத்திரை நடத்தினாங்க. இது அத்வானி நடத்தின யாத்திரைக்கு முன்னோடி. இந்த யாத்திரை நடந்த நேரத்துல இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டதால இந்த யாத்திரை பாதியில நிறுத்தப்பட்டுச்சு. ஆனா இந்த யாத்திரையோட நோக்கம் மக்களை சென்றடைஞ்சது. அதாவது ராமரும் சீதாவும் கூண்டுக்குள்ள இருக்கிற மாதிரி வடிவமைச்சுதான் இந்த ரத யாத்திரை நடத்தப்பட்டுச்சு. இத பார்த்த இந்துக்கள் ரொம்பவே கோபம் அடைஞ்சாங்க. இதன் பிறகு ராஜீவ் காந்தி ஆட்சி. மசூதிக்கு வெளியே கோவில் கட்ட இஸ்லாமிய அமைப்புகள் ஒப்புதல் கொடுத்தும் RSS அமைப்பு அதுக்கு ஒத்துக்கல. அந்த நேரத்துல பாஜக நேரடியா களத்துல இறங்கி இந்துக்களுக்கான ஆதரவை திரட்ட ஆரம்பிச்சது. இவ்வளவு தீவிரமான அரசியலாகவும் தேசிய பிரச்சனையானது அயோத்தி சர்ச்சை. ராமர் கோவில கட்டியே தீர்வோம்னு இந்து பரிஷத் அமைப்பு உறுதி எடுத்துக்கிட்டு அடிக்கல் விழாவையும் ஸ்டார்ட் பண்ணிச்சு. இதற்கு உத்தரப்பிரதேச அரசும் அனுமதி அளிக்கவே பிரச்சனை இன்னும் பெருசாச்சு. சர்ச்சைக்குரிய இடத்துல ராமர் கோவில் அமைய இருக்கிறது தெரிஞ்சதும் இஸ்லாமிய அமைப்புகள் போராட்டத்துல இறங்கினாங்க. இந்த நேரத்துல உத்தரப்பிரதேசம் ஆட்சி கவிழ்ந்தது. கோவில் கட்டுறத தடுத்து நிறுத்துற விஷயமா மாறிச்சு. இப்பதான் அத்வானியுடைய ரத யாத்திரை நடக்குது. நாடு முழுவதும் இந்துக்களுக்கான ஆதரவை திரட்ட 1990 செப்டம்பர் 25 தொடங்குது யாத்திரை. சோம்நாத்ல இருந்து கிளம்பி 5 நாட்கள்ல அயோத்தியை அடையிறது தான் பிளான். இந்த யாத்திரையால திரும்பவும் மத கலவரங்கள் அங்கங்க நடக்க ஆரம்பிச்சது. இத காரணம் காட்டி அத்வானி கைது செய்யப்பட்டார். அதோட எதிர்ப்பு அடுத்த எலெக்ஷன்ல உத்தரப்பிரதேசம்ல பாஜக ஆட்சிக்கு வருது. இதுக்கு இடையில மத்தியிலையும் ராஜீவ் காந்தி கொல்லப்பட அங்க நரசிம்மராவ் ஆட்சிக்கு வராரு. இதன் பிறகுதான் நாம போன எபிசோட்ல பார்த்த 1992 நடந்த பாபர் மசூதி இடிப்பு சம்பவம் நடக்குது. 1991 பாஜக உத்தரப்பிரதேசத்துல ஆட்சிக்கு வந்ததுமே அயோத்தியில ராமர் கோவில் கட்டுறதுக்கான நிலத்தை கையகப்படுத்தினது.
சுற்றுலா கட்டுமானம்னு சொல்லி கோவில் கட்டப்போன உத்தரப்பிரதேச அரச நீதிமன்றம் தடுத்து நிறுத்துச்சு. இதன் பிறகுதான் எதிர்ப்பு தெரிவிக்கவும் ஆதரவு திரட்டவும் 1992 டிசம்பர் 6ஆம் தேதி கரசேவ நடக்குது. நாடே எதிர்பார்க்காத அந்த துயரச் சம்பவம் நடக்குது. ஆயிரத்தி 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சாலும் அதை கொண்டாட முடியாத ஒரு சூழல் தான் வடமேற்குல இருந்தது. காரணம் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை. இப்போ ஏன் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை பற்றி நாம் பேசுகிறோம்னு ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம். முதல் எபிசோடில் ஏன் பாபர் மசூதி பற்றி மட்டும் பேசாமல் முகலாயர்களுடைய ஆதி வேரில் இருந்து பேசினோம்? அப்போதான் முகலாயர்கள் யாரு, அவங்களுடைய வேர் எப்படி இன்னும் இந்தியாவில் இருக்குன்னு நம்மால் புரிஞ்சுக்க முடிஞ்சது இல்லையா? அது மாதிரி தான் இந்தியாவுடைய வரலாறு இன்னைக்கு நாம் பேசுகிற ஒவ்வொரு சின்ன விஷயங்கள்லையும் இருக்குது. அப்போது நாம் பாபர் மசூதி மாதிரி இவ்வளவு பெரிய விஷயத்தை பேசும்போது அதுக்கு தொடர்புடைய மற்ற விஷயங்கள்லையும் பேசி அதனுடைய ஆதிக்கு போகணும் இல்லையா? அதுக்காகத்தான் இந்த எபிசோட். இந்தியா இன்றைக்கு பாகிஸ்தான் வங்கதேசத்தோட சேர்த்து அகண்ட பாரதமாவே இருக்கணும்னு காந்தி நிற்க, இஸ்லாமியர்களுக்கு தனி நாடு வேணும்னு ஜின்னா நிற்க, 2 பேருக்குமான முடிவை வாசிச்சாரு மவுண்ட் பேட்டன். It has been impossible to obtain agreement either on the cabinet mission plan or any other that would preserve the unity of India. The only alternate to coercion is partition. The decision has been taken in sorrow but not in despair. ஜூன் 3, 1947 மவுண்ட் பேட்டன் வாசிச்ச உரை இது. இதுல சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிக்கப்படுதுங்கிறது தான். பாகிஸ்தான் இஸ்லாமியர்களுக்கு தனி நாடு வேணும்னு தொடர்ந்து வற்புறுத்தியதால எடுக்கப்பட்ட முடிவு இது. இஸ்லாமியர்கள் அதிகம் வாழுற பகுதியா அல்லது இஸ்லாமியர்களை முன்னிறுத்திய நாடா பாகிஸ்தான் பிரிந்தாலும் அதனை மதச்சார்பற்ற நாடாகவே மேம்படுத்த விரும்பினாரு ஜின்னா. போர்னு ஒரு வார்த்தையை கூட உச்சரிக்காம ஒரு சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு ஜின்னா நினைச்சது நடக்கல. நிலைமை வேற மாதிரி இருந்தது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தான்கிற 2 நாடுகளுக்கும் இடையிலான ஒரு கலவரமா இல்லாம இந்து முஸ்லிம்னு 2 மதங்களுக்கு இடையிலான கலவரமா 2 இந்தியாவுடைய வடமேற்கு எல்லையில ஏற்பட ஆரம்பிச்சது. சுதந்திரம் அறிவிக்கப்படுறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை அறிவிக்கப்பட்டதால 2 நிலங்கள்லையும் ஒருவித அச்சமான சூழல் தான் இருந்தது. இந்தியாவில் இருந்த இஸ்லாமியர்கள் உயிரை காத்துக்க பாகிஸ்தானுக்கு போறதும், பாகிஸ்தான்ல இருந்து இந்துக்கள் உயிர் வாழ இந்தியாவுக்கு வர்றதுமா மத எதிர்ப்பு அலைகள் 2 தரப்பு மக்களையும் அங்கேயும் இங்கேயுமா ஓட வச்சது. இந்துக்களுக்கு இந்துஸ்தான், இஸ்லாமியர்களுக்கு பாகிஸ்தான்கிற கோஷம் எல்லாரையும் பதற வச்சது. இந்த நேரத்தில், அதாவது சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி 6 முறை மவுண்ட் பேட்டன் கிட்ட பேசின ஜின்னா பாகிஸ்தான் வேணுங்கிறதுல உறுதியா இருந்தார். அன்னைக்கு அவர் சொன்ன காரணத்தை பிரிட்டிஷால மறுக்கவும் முடியல. இந்தியா நாடு கிடையாது, ஒரு துணை கண்டம். இந்தியாவில் இருக்க சொல்லி எங்களை வற்புறுத்த முடியாது. இந்தியாவில் இருந்து பிரிஞ்சு போற பாகிஸ்தான் நல்லதுக்காகவேன்னு சொன்னாரு ஜின்னா. இந்த பேச்சு, கலவரம், பதட்டம் எல்லாத்துக்கும் நடுவில் தான் இந்தியா பாகிஸ்தான் எல்லை பிரிக்கிற வேலையும் தொடங்கப்பட்டுச்சு. கவர்மெண்ட் ஆஃபீஸ், ஃபைனான்ஸ், ஆர்மின்னு எல்லாமே 2 நாடுகளுக்கும் பிரிக்கப்பட்டுச்சு. இனி பிரிக்க வேண்டியது எல்லை மட்டும்தான். அந்த ஒரு கோடு தான் இன்னிக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அதற்காக பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டாரு ராட்க்ளிஃப். இதுக்கு முன்னாடி இந்தியாவின் பக்கமே தலை காட்டாதவரை நியமித்தது பிரிட்டிஷ். இந்தியா வந்திருந்தவர் என்றால் நடப்பதையெல்லாம் தெரிஞ்சு சார்பு நிலைப்பாடு எடுத்து விட்டார் அப்படிங்கிற பேச்சு வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே மிக தெளிவாகவே கையாண்டுச்சு பிரிட்டிஷ்.
ஆகஸ்ட் 15க்குள்ள இந்தியா பிரிக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது தான் ராட்க்ளிஃபுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு. இந்த எல்லையை பிரிக்கிறதுக்காக அப்போ நியமிக்கப்பட்ட பிரிட்டிஷ் அதிகாரி ராட்க்ளிஃப். இவர் இதுக்கு முன்னாடி இந்தியாவே வந்தது இல்லை. ஆனா அவருக்குத்தான் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுச்சு. இந்தியாவை பத்தி எதுவுமே தெரியாதவர்கிட்ட எப்படி ஒரு பொறுப்பை எப்படி கொடுக்க முடியும்னு நீங்க இப்போ கேட்கறது போலவே அன்னிக்கும் கேள்விகள் வந்துச்சு. 2 நாடுகளுக்கும் இடையில இதுக்கு மேலேயும் பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு தான் யார் பக்கமும் சாயாத ஒருத்தரை, எதையும் தெரியாத ஒருத்தரை புதுசா இறக்கினாதான் இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும்னு தான் பிரிட்டிஷ் இதை செஞ்சாங்க. பஞ்சாப், லாகூர், கராச்சி, வங்காளம்னு ராபர்ட் கிளிஃப் எங்கெல்லாம் கோடு போட புள்ளி வச்சாரோ அங்கெல்லாம் வன்முறைகள் வெடிக்க ஆரம்பிச்சது. ஐயா, லாகூர் போற ட்ரெயின் எப்போ வரும்? போமா, ட்ரெயின்லாம் வராது. ஊரை தாண்ட முடியல. வர ட்ரெயின் எல்லாம் பாடியோட தான் வருது. ட்ரெயின் எல்லாம் இதுக்கு மேல ஓடாதுமா. ஐயா ஐயா, அப்படி சொல்லாதீங்க ஐயா. புள்ளுக்குட்டிகளோட இத்தனை குடும்பம் நிக்கிறோம், பார்த்து சொல்லுங்க ஐயா. சொல்றேன்லம்மா, ட்ரெயின் ஓடாதுமா. கால்நடையா கிளம்புங்க. ட்ரெயினுக்கு நிக்கிறது பிரயோஜனமே இல்ல. இப்படி இந்தியாவுடைய வடமேற்கு பகுதி ரொம்ப பாதுகாப்பு இல்லாத பகுதியா அன்னைக்கு இருந்ததுக்கு காரணம் அந்த பகுதிகளில் நடந்த மத கலவரங்கள். இந்து, முஸ்லிம், சீக்கியர்கள் அங்க பெரும்பான்மையா இருந்தாங்க. குறிப்பா இந்தியா பாகிஸ்தான் எல்லை பிரிப்பு பேச்சு ஆரம்பிச்சதும் 2 மத ஆதரவாளர்களுக்கும் இடையில கலவர நிலை கூடிக்கிட்டே போச்சு. எப்போ என்ன நடக்கும்னே சொல்ல முடியாத நிலை. நினைச்சபடி இந்தியா பாகிஸ்தான் எல்லையை பிரிக்க முடியல. மத கலவரங்களும் தேசிய உணர்வுக்கும் இடையில ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டாங்க. பல மக்கள் வலுக்கட்டாயமா வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டு அடிச்சு துன்புறுத்தப்பட்டாங்க. பெண்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கான கொடூரங்கள் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில நடந்தது. சுதந்திரத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருந்துச்சு. ஆனா நாடெங்கும் கலவரம். மக்கள் அடிதடியா இருந்த கலவரம் வெடிகுண்டுகளா வெடிச்சுது. பஞ்சாப் ரயில் நிலையத்தில் வெடிச்ச வெடிகுண்டு, மறுபக்கம் கல்கத்தா ரயில் நிலையத்தில் ஒரு வெடிகுண்டு. அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டாங்க. அரசு சொத்துக்களும் சேதப்படுத்தப்பட்டன. இது எல்லாத்தையும் விட இந்த கலவரங்களை யாராலையும் கட்டுப்படுத்த முடியல. எல்லாம் நினைச்சதை விட கைமீறி போனது. நேருவும் காந்தியும் ஜின்னாவும் என்ன பண்றதுன்னே தெரியாம திகைச்சு போய் நின்னாங்க. இந்த நேரத்துல கலவரத்தை கட்டுப்படுத்தணும்னா மக்கள் கிட்ட பேசணும்னு இறங்கி மக்கள் கிட்ட போய் பேசினார். ஆனா பல மக்கள் காந்திக்கு அந்த நேரத்துல எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இஸ்லாமியர்கள் இந்தியாவில் கொல்லப்பட்டப்போ ஏன் நீங்க உண்ணாவிரதம் இருந்தீங்க? இந்துக்களுக்கும் இந்தியாவுக்கும் நீங்க துரோகம் பண்ணிட்டீங்கன்னு காந்தி கிட்ட சண்டை போட்டாங்க. காந்தி எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியா சொன்னார், இங்க பாருங்க, எனக்கு 2 சமய மக்களும் வேணும். நான் யாருக்கும் சாஞ்சு போக மாட்டேன். நாம ஒன்னா இணைஞ்சு இருக்கிறது தான் சகோதரத்துவம். இது காந்தியுடைய பதில். ஆனா நிலைமை அப்படி இல்லை, ரொம்ப மோசமா இருந்தது. ஆகஸ்ட் 14, 1947 மிட் நைட்ல பிரிட்டிஷ் கிட்ட இருந்த மொத்த அதிகாரமும் இந்தியாவுக்கு வந்தது. ஆனா இது சுதந்திரமா பிரிவினையாங்கிற குழப்பம் மக்கள் கிட்ட இருந்தது. சுதந்திர இந்தியாவுடைய முதல் பிரதமர் நேரு வந்த போதெல்லாம் வங்கத்துல இருந்தும் பஞ்சாப்ல இருந்தும் துக்க செய்திகள் தான் வந்தது. கொல்லப்பட்டவங்கள்ல எத்தனை பேர் பாகிஸ்தான், எத்தனை பேர் இந்தியான்னு யாருக்கும் தெரியாது. இறந்து போனவங்க உடம்பு அங்கங்க கிடந்தது. அவங்களுடைய சொந்தக்காரங்க யாராச்சும் உயிரோட இருந்தா இறந்தவங்க தகவலை திரட்ட முடிஞ்சது. இல்லைன்னா அதுவும் கிடையாது. இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லையும் சுதந்திரம் கிடைச்சிருந்தாலும் இந்தியாவா பாகிஸ்தானாங்கிற பிரிவினை மக்களை துரத்திக்கிட்டே இருந்துச்சு. டில்லிக்கும் கராச்சிக்கும் மக்கள் மாறி மாறி ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அந்த 4 வருஷங்கள்ல மட்டும் 70 லட்சத்துக்கும் அதிகமான இந்துக்கள் பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கும், 70 லட்சம் இஸ்லாமியர்கள் இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானுக்கும் குடிபெயர்ந்ததா சொல்லப்படுது. இதுக்கு இடையில கொல்லப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை இன்னும் ஷாக்கா இருக்கும். கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வரை கொல்லப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. இதுல இந்துக்கள், முஸ்லிம்கள், சீக்கியர்கள் எல்லாமே அடங்கும். அப்போ சுதந்திர போராட்ட காலத்திலேயே தேசிய உணர்வும் மத உணர்வும் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில பெரிய வன்முறையை தூண்டுற விஷயமா இருந்துச்சு.
அதே போல நம்ம பழைய எபிசோடுகள்லயே பார்த்தோம். சுதந்திரத்துக்கு முன்னாடியே பாபர் மசூதி இருந்த பகுதியில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்ததுன்னு. அங்க தொடங்கின விஷயம்தான் இந்துக்கள் இஸ்லாமியர்களுடைய உணர்வுகளை காக்கவே இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னாலும் அது எல்லை மீறி போனதால தான் இது வரலாற்றில் மோசமான விஷயங்களா மாறி போயிருச்சு. சுதந்திர போராட்ட நேரத்தில் இருந்த இந்த எதிர்ப்பு அலைதான் பாபர் மசூதி இருந்த இடத்துக்கு உரிமைக்கான சண்டையை தொடங்கி வச்சதுன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், போன எபிசோட்ல 1949 வருஷம் டிசம்பர் 22 என்ன நடந்துச்சுன்னு. அயோத்தி இந்துக்களே, நமது பரமகுருவான ராமர் மீண்டும் அயோத்தியில் பிறந்து விட்டார். அவருக்கான இடத்தை அவரே எடுத்துக்கொண்டார். சொல்ல போனால் இந்த பூவுலகே அவருடையதுதான். ஆனால் சிலரால் அவரது இடம் பறிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் நமது ராமர் அவருடைய இடத்தை எடுத்துக்கொண்டார். இப்படி ஊர் முழுக்க அறிவிப்பு பண்ணப்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதை போன எபிசோட்ல பார்த்தோம். ராமரே பூமிக்கு வந்து அயோத்தியை எடுத்துக்கிட்டார்னு இப்படி ஒரு பிரச்சாரத்துக்கு அப்புறம்தான் ராமர் தீவிர அரசியல்ல உள்ளாக்கப்பட்டார். ஏற்கனவே இப்போதான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருந்தது. இந்தியா பாகிஸ்தான் எல்லை பிரச்சனைகள் தீர்க்கப்படல. கொல்லப்பட்ட மக்களுக்கான கண்ணீர் இன்னும் அடங்கல. காஷ்மீர்லேயும் எல்லை பிரச்சனை. இப்படி இந்தியாவே சிக்கல்ல இருந்தப்போ அயோத்தியில இந்த சிக்கலும் பெரிய பதட்டத்தை உருவாக்கிச்சு. அந்த நேரத்தில் பிரதமராக இருந்த நேரு இதில் அதிக கவனம் செலுத்தவும் உத்தரவிட்டார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை ஒரு தனி எபிசோடாக எடுத்து பேசியிருக்கிறோம்னு. அந்த அளவுக்கு அதனுடைய தாக்கம் பாபர் மசூதி அயோத்தி விவகாரத்திலையும் எதிரொலிச்சிருக்கு. இந்த எபிசோட்ல ரொம்ப உணர்வு பூர்வமான விஷயங்களை கடந்து வந்திருக்கிறோம். தீவிர மத உணர்வு ஒரு நாட்டை எத்தனை வருஷத்துக்கு துரத்துங்கிறத இதன் மூலமாக நாம் புரிஞ்சுக்க முடியும். இந்த எபிசோட் இதோட முடியுது. இனி எபிசோட் 6ல் சுதந்திரத்துக்கு பிறகு இல்லை பாபர் மசூதி இடிப்பு மாதிரியான பெரிய மத கலவரங்களுக்கு பிறகாவது 2 மதங்களுக்கிடையே ஏன் நல்ல உறவு அமையாம போச்சு, ஏன் எப்பவும் அச்சமான சூழலே இருக்குன்னு பேச போறோம். கணபதி பாப்பா மோரியா, மங்களமூர்த்தி மோரியா, கணபதி பாப்பா மோரியா, மங்களமூர்த்தி மோரியா. டிசம்பர் 6 இந்தியாவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதாவது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள். இன்னைக்கும் கூட டிசம்பர் 6 வந்தா வட மாநிலங்களில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் கூட டிசம்பர் 6ஆம் தேதி முக்கிய இடங்கள்லையும் மசூதிகளை ஒட்டிய பகுதிகள்லையும் பலத்த பாதுகாப்பு போடப்படும். ஏன் அப்படின்னா பாபர் மசூதி இடிக்கப்பட்டதோட தாக்கம் இன்னும் பல இடங்கள்ல இருக்கு. அது மக்களுக்குள்ள ஆறாத ரணமா இருக்குங்கிறதால தான். இன்றைய அரசியலை நீங்க கவனிக்கிறீங்கன்னா இந்துத்துவம் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி கேட்டிருப்பீங்க. இந்துத்துவ கட்சி ஆளுங்கட்சின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறத கேட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட கட்சிகள் தீவிர கடவுள் எதிர்ப்பு பேசினாலும் அவங்க சொல்ற விஷயம் ஒண்ணுதான், நாங்க இந்துக்களுக்கு எதிரானவங்க இல்லை, இந்துத்துவாக்கு எதிரானவங்கிறது தான். இந்துத்துவா இது ரெண்டுக்குமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கிறது நமக்கு நல்ல புரிதலை ஏற்படுத்தும். நாடு சுதந்திரம் அடைஞ்சப்போ பாகிஸ்தான்ல எப்படி முஸ்லிம் நாடுன்னு பெயர் விழுந்ததோ அதே போல இந்து தேசம்னு இந்தியா மேலேயும் பெயர் விழுந்தது. ஆனா அரசமைப்பு சட்டம் தெளிவா சொல்லிருச்சு, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடுன்னு. அதே நிலைதான் இன்னைக்கும் தொடருது. ஆனா பாபர் மசூதி சம்பவம் நடந்த பிறகு அது மதச்சார்பின்மையோட மிகப்பெரிய தோல்வியா பார்க்கப்பட்டது. அதே நேரத்துல இந்து தேசியவாதத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியா பார்க்கப்பட்டது. இங்க தொடங்கின இந்த இந்து தேசியவாதத்தினுடைய வெற்றி இன்னும் பல இடங்கள்ல இது போல இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அது என்னங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோட்ல இந்துத்துவா பத்தி மட்டும்தான் பேச போறோம். விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொரு வருஷமும் இப்படித்தான் பிரம்மாண்டமா கொண்டாடப்படுது இல்லையா? ஒவ்வொரு வருஷமும் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி IPL விநாயகர், செல்ஃபி விநாயகர், ஜெயிலர் விநாயகர், லியோ விநாயகர்னு செமையா செலிப்ரேட் பண்ணப்படுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க முதலா விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை நேரில் பார்த்தது எப்போ? எப்படியும் கண்டிப்பா 1990களுக்கு பிறகுதான் இருக்க முடியும்.
2000ங்களுக்கு அப்புறமா தான் தமிழ்நாட்டில் விநாயகர் ஊர்வலம் எல்லா மாவட்டங்கள்லையும் தெருவுக்கு தெரு கொண்டாடப்பட்டது. அதுக்கு காரணம் இந்துத்துவ அரசியல் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டு இந்துக்கள் கிட்ட உங்க மனசுக்கு நெருக்கமான கடவுள் யாருன்னு கேட்டா முருகன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பெருமாள்னு சொல்லுவாங்க. இந்த 2 கடவுள் தான் லீடிங்ல இருக்கும். இதே கேள்வியை வட மாநிலங்களில் கேட்டா ராமரும் விநாயகரும் தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த 2 கடவுள்களும் அங்க இந்துத்துவ அரசியலாக்கப்பட்டது தான் காரணம்னு சொல்லப்படுது. இதே மாதிரி தான் ராமரையும் விநாயகரையும் தென் மாநிலங்களில் கொண்டு வர முயற்சி நடந்தது. குறிப்பா முதல்ல அரசியலாக்கப்பட்டது ராமர். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள ராமருக்கான செல்வாக்கு இருந்தாலும் இங்க இருக்கிற அரசியல் தன்மையால முருகன் அளவுக்கோ பெருமாள் சிவன் அளவுக்கோ அவரால் இடம் பிடிக்க முடியல. அயோத்தியில நடந்த விஷயங்களும் கூட ஒரு காரணம். ஆனா விநாயகர் அப்படி இல்லை, ரொம்ப ஈஸியா தமிழ்நாட்டில் கொண்டு வந்து சேர்க்க முடிஞ்சது. 1990களுக்கு முன்னாடி வர விநாயகர் சதுர்த்தி மும்பையில மட்டும் கொண்டாடப்படுற ஒரு பிரம்மாண்ட விழாவா இருந்தது. இந்த நேரத்துல இந்துத்துவ அமைப்புகளும் பாஜகவும் வளர ஆரம்பிச்ச நேரம். இந்த பண்டிகைகள் இந்தியாவெங்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டுச்சு. காரணம் தேர்தல் அரசியல். ராமரை ஏத்துக்க தயங்கின தமிழ்நாடு எப்படி விநாயகரை ஏத்துக்குச்சு? அரசியல் காரணங்களும் இருக்கு, ரொம்ப ஜனரஞ்சகமான காரணமும் இருக்கு. அரசியல் காரணங்கிறது பெரியார் மூலமானு சொல்லலாம். விநாயகர் சிலையை உடைச்சு பெரியார் மிகப்பெரிய அளவுல கடவுள் மறுப்ப பேசினார். அது இந்துக்கள் மனசை புண்படுத்துச்சு. அது திரும்ப திரும்ப அரசியல்ல பேசப்பட்டது, விநாயகருக்கான ஆதரவா மாறிச்சு. அதே போல விநாயகரை சுத்தி புத்த மதம் தொடர்பான சர்ச்சைகள் இருக்குன்னாலும் அயோத்தி பாபர் மசூதி மாதிரி நிகழ்கால அரசியல் சர்ச்சைகள் இல்லைங்கிறது வெகுஜன மக்கள் விநாயகரை ஏத்துக்க போதுமானதா இருந்தது. ஜனரஞ்சகமான காரணம் என்னன்னா 1990களில் திரைப்படங்கள்ல பாடல்கள்ல அதிகமா விநாயகர் பவனி வர ஆரம்பிச்சாரு. பாட்ஷா, அமர்க்களம், வான்மதி, வேதாளம், வில்லுன்னு இப்போ வரைக்கும் விநாயகருக்கு தமிழ் சினிமாவில் இடம் இருக்கு. இதில் விநாயகருக்கு பாட்டும் இருக்குங்கிறதால அது யங்ஸ்டர் கிட்டையும் ஈஸியாக போச்சு. அடுத்து குழந்தைங்க. குறும்புக்கார கடவுளா பார்க்கப்படுற விநாயகருடைய துரு கேரக்டர் குழந்தைகளையும் அட்ராக்ட் பண்ணிச்சு. இதெல்லாம் விநாயகரை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தது. அதெல்லாம் சரி, இதை கொண்டு போய் சேர்த்தது யாரு? இந்துத்துவ அமைப்புகள் தான். வட மாநிலங்களில் இருக்கிற RSS, பஜ்ரங் தள் மாதிரியான இந்துத்துவ அமைப்புகள் தமிழ்நாட்டிலையும் ஊடுருவ ஆரம்பிச்சாங்க. இவங்களுடைய பெரிய திட்டமிட்ட முயற்சியிலேயே ராமரும் விநாயகரும் இந்தியா முழுக்க பரப்பப்படுதுன்னு சொல்லப்படுது. சரி, இதுல இந்துத்துவம்னு சொல்லிக்க என்ன இருக்குன்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அதுக்கான பதில் இந்த சீரீஸ்லயே இருக்கு. கணபதி பாப்பா மோரியா, மங்களமூர்த்தி மோரியா, கணபதி பாப்பா மோரியா, மங்களமூர்த்தி மோரியா, ஹிந்துஸ்தானுக்கு ஹிந்துஸ்தானுக்கு. ஏய் நிறுத்துங்க, என்னையா கோஷம் போடுறீங்க? அதான் ரூல்ஸ்ல சொல்லியிருக்கோம்ல, கோஷம் போடக்கூடாதுன்னு. சத்தம் இல்லாம போகணும். போங்க. இதோ இப்படித்தான் பல நேரங்கள்ல விநாயகர் சதுர்த்தி நடக்கிறதா சொல்லப்படுது. இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய கோஷங்களை எழுப்புறதுக்கு தடை விதிக்கப்பட்டாலும் சில நேரங்கள்ல இது நடக்கிறதா சொல்லப்படுது. இன்னும் சொல்லப்போனா இந்த ஊர்வலம் பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கிற பகுதியை ஒட்டியே வீம்புக்காக கொண்டு போகப்படுதுங்கிற குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதை செயல்படுத்துறதே இந்துத்துவ அமைப்புகள்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான ஊர்வலங்கள்ங்கிறது இந்தியாவுக்கு புதுசு இல்லை. அயோத்தி பாபர் மசூதி கலவரத்தப்போ ராமர் கோவில் கட்டணும்னு அயோத்தியை நோக்கி அத்வானி ரத யாத்திரை போனாரு. அதனுடைய தாக்கம் வட மாநிலங்கள்ல ரொம்ப மோசமா இருந்தது. அதனுடைய ஸ்டைல் தான் இதுன்னு குற்றச்சாட்டு இருக்கு. இதைத்தான் இந்துத்துவ அரசியல்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. அதாவது அப்பாவி மக்களுடைய பக்தி உணர்வை மத உணர்வா தீவிரப்படுத்துறது தான் இந்துத்துவான்னு சொல்றாங்க. இந்துக்களை வச்சு நடக்கிற அரசியல்னு எதிர்க்கட்சிகள் சொல்றது இதைத்தான். இது இப்ப தொடங்கின விஷயம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1990களிலேயே தொடங்கிருச்சு. பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுக்கு பின்னால இந்துத்துவ அமைப்புகளுடைய தூண்டுதலும் பாஜகவுடைய திட்டமும் இருந்ததா சொல்லப்பட்டது. அந்த நேரத்துல காங்கிரசுடைய உட்கட்சி பிரச்சனைகளும் தீவிரமா இருக்க பாஜகவுடைய அரசியல் வளர்ச்சி இதை ஒட்டி வேகமா வளர ஆரம்பிச்சது. பாஜக வளர்ந்த அதே நேரத்துல
இந்தியாவில் இந்து தேசியவாதமும் இந்துத்வாவும் வளர்ந்தது அல்லது வளர்க்கப்பட்டது. 1990களில் அயோத்தி சர்ச்சையில் தலை காட்டின பாஜக 1999 ஆட்சிக்கும் வந்தது. கிட்டத்தட்ட 8 வருடங்கள்ல பாஜகவுடைய வேகமும் வளர்ச்சியும் வேற மாதிரி இருந்ததுக்கு காரணம் அவங்க இந்துத்துவ அரசியலை கையில எடுத்ததுதான்னு பத்திரிகையாளர்கள் குறிப்பிடுறாங்க. அந்த நேரத்தில் காங்கிரஸை சேர்ந்த பிரதமர் ராஜீவ் காந்தி கொல்லப்பட்ட பிறகு காந்தி குடும்பத்தைச் சேராதவங்க பிரதமராக்கப்பட்டாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் நரசிம்மராவ். இவர் பிரதமராக இருந்தபோதே பாபர் மசூதி இடிப்பு சம்பவம் நடந்தது. சர்ச்சைக்குரிய அந்த சம்பவத்தில் நரசிம்மராவ் அலட்சியமா இருந்தாருங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய கலவரத்தை கட்டுப்படுத்த காங்கிரஸ் தவறிடுச்சுன்னு விமர்சனங்கள் இருக்கு. அதோட நரசிம்மராவ் மதச்சார்பற்ற பிரதமராக இல்லாம இந்து சார்பு நிலைப்பாடு எடுத்ததன் விளைவே இந்த சம்பவத்துக்கான காரணம்னு சொல்லப்படுறதுண்டு. இப்படி அயோத்தியை சுத்தி அரசியலும் வலுப்பெற்று கொண்டே போனதால தான் அது தேசிய அரசியல் பிரச்சனையாகவும் பேசப்பட்டுச்சு. இதை பயன்படுத்தித்தான் இந்துத்துவ அமைப்புகள் தங்களுடைய பிரச்சாரங்களை ரொம்ப ஆழமா எல்லா மாநிலங்கள்லையும் தீவிரப்படுத்தினாங்க. சரி, இந்துத்துவா பற்றிய விஷயங்களை பார்த்துட்டோம். இதோட இந்த எபிசோடுடைய நிறைவுக்கு வந்துட்டோம். இந்துத்துவா ஏன் வெறுக்கப்படுது, அது ஏன் ஆபத்தானது, அதனால இந்தியாவில் நடந்த விஷயங்கள் என்னென்னங்கிறது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். அது என்னங்கிறத நாம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அயோத்தி பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு இந்தியாவில் இந்து முஸ்லிம் வகுப்புவாத கலவரங்கள் அதிகமாயிடுச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி இல்லையான்னு கேட்டா இருந்துச்சு. ஆனா பெரிய அளவிலான சம்பவங்கள் நடைபெறும் போது மட்டும் வெளியே வந்ததே தவிர மற்ற நேரங்கள்ல வெளியே தெரியல. ஆனா பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு இது மாதிரியான சம்பவங்கள் அதிகரிக்கவே அதை ஊடகங்கள் தொடர்ந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது மூலமா பேசப்படாத பல விஷயங்கள் பேசப்பட்டன. நாம போன எபிசோட்ல பார்த்த இந்துத்துவாவிற்கான வித்தியாசம் இந்த எபிசோட்ல பேசப்படுற சம்பவங்கள் மூலமா உங்களுக்கு புரியலாம். இந்தியாவில் பல வருஷங்களாவே இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறைகளும் படுகொலைகளும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கு காரணம் இங்க இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர்களாகவும் இந்துக்கள் பெரும்பான்மையினராகவும் இருக்கிறது தான். என்னதான் இந்தியா மதச்சார்பின்மை நாடுன்னு சொல்லிக்கிட்டாலும் எங்கேயோ சொல்லப்படாத பேசப்படாத இப்படி பல விஷயங்கள் இந்தியாவுக்குள்ள நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ எங்கப்பா போறோம்? டே எழுந்துடா செல்லம், நம்ம ஊருக்கு போறோம். தூக்கம் வருதுப்பா, காலையில போலாம். ட்ரெயின் போயிரண்டா, எந்திரிச்சிடுறா. நல்ல புள்ளல, உனக்கு ட்ரெயின்னா ரொம்ப பிடிக்கும்ல, வாடா. ஏங்க இப்ப கிளம்பி எங்கெங்க போக சொல்றீங்க? எங்கேயோ போறோம், சீக்கிரம் கிளம்பு. வீட்டை விட்டுட்டு எங்கெங்க போறது? இது நம்ம வீடு இல்ல, இந்தியா நம்ம வீடு இல்ல, கிளம்பு. 1964 நடந்த கொல்கத்தா கலவரங்களை முதல் தொடக்கமா சொல்லலாம். இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில நடந்த கலவரத்துல 100க்கும் மேற்பட்டவங்க கொல்லப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 500 பேர்கிட்ட இதுல காயமடைஞ்சதா சொல்லப்படுது. இந்த கலவரத்தால 70,000க்கும் அதிகமான இஸ்லாமியர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறினாங்க. அதே நேரத்துல 50,000 இஸ்லாமியர்களுக்கு இராணுவத்தால பாதுகாப்பு வழங்கப்பட்டுச்சு. இந்த கலவரம் நடந்தது 1964. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாமியர்கள் மீதான ஒடுக்குமுறை கொல்கத்தால நடந்துகிட்டு தான் இருக்கு. இதே போல 1992 அதாவது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அதே வருஷம் மும்பை கலவரம் நடந்துச்சு. வரலாறு காணாத வகையில இந்த கலவரம் நடந்தது. கிட்டத்தட்ட 2 மாசம் இந்த கலவரம் நீடிச்சது. 100கணக்கான இஸ்லாமியர்கள் இதுல கொல்லப்பட்டாங்க. இதுல குண்டுவெடிப்பும் நடந்துச்சு. இதுல தொடர்புடைய பல நபர்கள் கைது செய்யப்பட்டாலும் காவல்துறையும் இந்துத்துவ அமைப்பைச் சேர்ந்த பல பேர் கைது செய்யப்படலன்னு இன்னைக்கு வரைக்கும் குற்றச்சாட்டு இருக்கு. அதோட இந்த கலவரத்துல 100கணக்கான இஸ்லாமியர்கள் மீது காவல்துறையே துப்பாக்கிச்சூடு நடத்தினதாகவும் குற்றச்சாட்டுகள் இருக்கு. 900 பேர் இதுல கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதுல பெரும்பாலானவங்க இஸ்லாமியர்கள் தான். 713 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. இதுலயும் பெரும்பாலானவங்க இஸ்லாமியர்கள் தான். இதன் பிறகு குஜராத்தில் 2002 நடந்த கலவரம் இந்திய வரலாற்றிலேயே மிக மோசமான கலவரமா சொல்லப்படுது. கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் குஜராத் கலவரம்னு வரலாற்றில் காவிக்கரையா இது பார்க்கப்படுது. இந்த கலவரத்தை தான் இந்து தேசியவாதிகள் இஸ்லாமியர்கள் மீது நடத்தின மிகப்பெரிய வன்முறைன்னு குறிப்பிடுறாங்க. இந்த சம்பவத்துடைய ஆரம்ப புள்ளி கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் தான்.
2002 குஜராத்தில் அயோத்திக்கு போயிட்டு வந்த கரசேவர்கள் பயணித்த ரயில் பெட்டிக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவத்தில் 59 பேர் கொல்லப்பட்டாங்க. இது இந்த சம்பவத்துடைய தொடக்க புள்ளியா பார்க்கப்படுது. பாபர் மசூதி இடிப்பு சம்பவம் நடந்த பிறகு மும்பை கலவரம் நடந்தது. அதன் பிறகு திரும்பவும் குஜராத் கலவரம் நடந்தது. இதெல்லாம் வரலாற்றில் மறக்க முடியாத நிகழ்வுகள். ஒன்று நடக்க திரும்ப ஒன்றுன்னு எதிர்வினையாக நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அயோத்தி பாபர் மசூதி இடிப்புக்கு எப்படி அந்த நேரத்தில் ஆட்சியில் பாஜக அரசு இருந்ததோ, குஜராத்லையும் இப்போதைய மோடி தலைமையிலான மாநில அரசும் உடந்தையாக இருந்ததா குற்றம் சாட்டப்படுது. வரலாற்றோட மிக மோசமான மத கலவரமாக இந்த கலவரம் குறிப்பிடப்படுது. இந்த வன்முறையில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் மாறி மாறி கொல்லப்பட்டனர். 250 இந்துக்களும் 2000 பேர் வரையிலான இஸ்லாமியர்களும் கொல்லப்பட்டதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம பல இஸ்லாமிய பெண்கள் இந்துக்களால கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகளும் வழக்குகளும் இருக்கு. இதோட கிட்டத்தட்ட 2 லட்சம் இஸ்லாமியர்கள் இந்த வன்முறைக்கு பயந்து இடம்பெயர்ந்ததா சொல்லப்படுது. என்ன விடுங்கடா, எதுக்குடா அடிக்கிறீங்க? ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, விட்டுறோம். முடியாது, நான் சொல்ல மாட்டேன். இப்படியான சம்பவங்களும் இந்தியாவில் கடந்த சில வருஷங்களில் நடந்திருக்கு. அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிரான கலவரம்ல அவங்கள பிடிச்சு கட்டி போட்டு பக்தி உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரியான சர்ச்சைகளும் ஏற்பட்டிருக்கு. இதைத்தான் இந்துத்துவம்னு சொல்றாங்க எதிர்க்கட்சிகள். ஒரு மதத்தை வளர்க்க இன்னொரு மதத்தை அடிப்பது எப்படி சரியான செயலா இருக்கும்னு கேள்வி எழுப்புறாங்க. இதுவரை நடந்த விஷயங்களை பார்த்தா புரியும். பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மை மக்கள் மேல ஆதிக்கம் செலுத்துற விஷயங்கள் நடந்திருக்கும். சிறுபான்மை மக்களால இதை எதிர்க்க முடியாதுங்கிற சூழல் ஏற்படும் போது ரொம்ப கொடூரமா அவங்க தாக்கப்படுறாங்க. பின்ன கொதிச்சு போய் பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக இவங்க எழும்பவும் அது மீண்டும் பெரிய சர்ச்சையா, கலவரமா, வன்முறையா உருவெடுக்குது. இதுவரைக்கும் நாட்டுல இப்படி ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுல சில விஷயங்களை இங்க குறிப்பிட்டிருக்கோம். ஆனா இது மாதிரி சொல்லப்படாத விஷயங்கள், பேசப்படாத விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒருவேளை இது தொடர்பா காட்சி வகையில திரைப்படமா நீங்க பார்க்கணும்னு நினைச்சா அதற்கான ஆவணப்படங்கள் நிறைய இருக்கு. அதுல 2 நான் பரிந்துரைக்கிறேன். அதை நீங்க பார்க்கலாம். மிக வன்முறையான காட்சிகளும் டிஸ்டர்பிங்கான காட்சிகளும் இருக்குங்கிறத நான் இப்பவே சொல்லிடுறேன். பர்சானியாங்கிற திரைப்படம் 2007ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம். இந்த படம் குஜராத் கலவரத்தை சித்தரிக்கும் சிறந்த படமா பார்க்கப்படுது. குஜராத்தை மையப்படுத்தி எடுத்த இந்த படம் குஜராத்தில் திரையிடப்படலை. ஒருவேளை மேலும் ஒரு கலவரத்தை இது தூண்டலாம்ங்கிற காரணத்தை சுட்டி காட்டப்பட்டு இது தடை செய்யப்பட்டது. இந்த படத்துல இந்து தீவிரவாதிகளால இஸ்லாமியர்கள் வீடு தீ வைக்கப்படுது. குழந்தைகளும் வெட்டி கொல்லப்படுறாங்க. பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்படுவது போன்ற காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். இது போல ஃபைனல் சொல்யூஷன்கிற படமும் இருக்கு. இந்த படமும் சென்சார் போர்டால அங்கீகரிக்கப்படாத ஒரு நிலை இருந்தது. ஆனா அதன் பிறகு அனுமதி பெற்று அந்த திரைப்படமும் திரையிடப்பட்டது. சமீபத்தில் பல திரைப்படங்கள் இஸ்லாமியர்களை தவறாக சித்தரிக்குதுங்கிற கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நீங்க பார்த்திருக்கலாம். பல படங்கள் அப்படித்தான் இருக்குங்கிறது உண்மை. பல முன்னணி இயக்குநர்களோட திரைப்படங்கள்ல கூட இஸ்லாமியர்கள்னாலே இப்படித்தான் தவறு இழைப்பவர்கள், தேசத்திற்கு எதிரானவங்க மாதிரியான காட்சிகள் வைக்கப்படுறதும் சமூகத்துல இஸ்லாமியர்கள் பத்தின தவறான புரிதலை ஏற்படுத்தியிருக்கு. இதையும் பல அமைப்புகள் குற்றம் சாட்டுறாங்க. இந்த எபிசோட்ல நாம பேச வந்தது இதைத்தான். இஸ்லாமியர்களுக்கு எதிராக திட்டமிட்டு ஒரு கலவரத்தையும் தவறான கருத்தையும் பரப்புறது தான் இந்துத்துவ அரசியல்னு விமர்சிக்கப்படுது. இந்தியாவில் இதை மட்டுமே அடிப்படையாக வச்சு பல அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் செயல்பட்டு வருது. இதைத்தான் நாம் புரிஞ்சுக்கணும். இந்துக்களுக்கு ஆதரவாக ஒரு அரசியல் கட்சி இருக்குங்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்துக்களுக்கு மட்டுமே ஆதரவாக இருக்கிறது தான் பிரச்சனை. இப்படி சில கட்சிகள் இருக்கிறதால தான் இந்தியாவில் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடக்குது. மத உணர்வுகள் தூண்டிவிடப்பட்டு பல சர்ச்சையான விஷயங்களும் வன்முறைகளும் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கு. இப்படியான விஷயங்கள் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும்போது எப்படி இந்தியா உலக நாடுகளுக்கிடையே பெரிய அளவில் முன்னேற முடியும்? அயோத்தியில பாபர் மசூதி இடிக்கப்பட்டது இந்தியாவுடைய மதச்சார்பின்மைக்கு ஒரு பெரிய தோல்வி. ஆனா இது நடத்தப்பட்டது மிகப்பெரிய திட்டமிடலோடத்தான் நடந்திருக்குன்னு அன்றைய தேதியில பத்திரிகைகள்ல சொல்லப்பட்டிருக்கு.
அதாவது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அந்த டிசம்பர் 6ஆம் தேதிக்கு முன்னாடியே சில முறை அதுக்கான முயற்சிகளும் எப்படி இடிக்கணுங்கிற பிளானும் போடப்பட்டதா சொல்லப்படுது. அதே நேரத்தில் பாபர் மசூதி இடிப்பு நடந்தப்போ அதை தடுக்கிறதுக்கான எந்த முயற்சிகளும் எடுக்கப்படலைன்னு சொல்லப்படுது. அதாவது அப்ப மத்தியில இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்தினுடைய பிரதமராக இருந்த நரசிம்மராவ் இதுல கூடுதல் கவனம் செலுத்த தவறிட்டாருன்னு சொல்லப்படுது. இது தொடர்பா பல பேரும் பலவித கருத்துக்களை சொல்றாங்க. காங்கிரஸ் மேல வைக்கப்படுற குற்றச்சாட்டுகளை விட இதுல பாஜக மேலையும் இந்துத்துவ அமைப்புகள் மேலையும் கடுமையான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. 1992 டிசம்பர் 6ஆம் தேதி அயோத்தி கரசேவைக்காக இந்தியா முழுவதும் இருந்து ஏகப்பட்டவங்க திரண்டு வந்திருந்தாங்க. உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், ஒடிசா, ஆந்திரான்னு பல மாநிலங்களை சேர்ந்து வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் மொழி வேற வேற, ஒருத்தர் பேசுறது இன்னொருத்தருக்கு புரியாது. ஆனா அவங்க எல்லாரையும் இணைச்ச ஒரே வாசகம் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம். எங்கள் ராமர் பிறந்தது அயோத்தியில், ராமர் இல்லாமல் அயோத்தியா. ராமருக்கு இடம் கொடு அயோத்தியில், ராமர் இல்லாமல் அயோத்தியா. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம். இப்படி பல மாநிலங்களைச் சேர்ந்த கரசேவர்கள் காலையிலேயே அயோத்தியை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. செய்தி மெல்ல மெல்ல வெளியே தெரிய ஆரம்பிக்குது. அதாவது ஏற்கனவே இது திட்டமிட்டபடிதான் நடக்குது. உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அமைதியா ஊர்வலம் நடத்துவோங்கிற கட்டுப்பாடோட நடக்குதுங்கிறது தான் செய்தி. அப்போ இந்தியாவுடைய பிரதமராக இருந்தவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நரசிம்மராவ். இந்த நாளை பத்தி இந்த நாள்ல நரசிம்மராவை சுற்றி இருந்த பலர் அவர் அன்றைய நாள்ல என்ன செய்தாருங்கிற விஷயத்தை குறிப்பிடுறாங்க. அவருடைய டாக்டர், அமைச்சர்கள்னு எல்லாரும் இந்த நாள் தொடர்பா அவங்களுடைய சுயசரிதையில எழுதியிருக்காங்க. பிரதமர் நரசிம்மராவ் அன்றைய நாள்ல எழுந்ததும் செய்தித்தாள்கள் படிச்சுட்டு அரை மணி நேரம் உடற்பயிற்சியும் பண்ணியிருக்காரு. இதன் பிறகுதான் மருத்துவர் கே ஸ்ரீநாத் அவருடைய ரெகுலர் செக்கப்புக்காக வந்திருக்காரு. வந்ததும் அவரும் பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. இதுல மருத்துவர் குறிப்பிடுற இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏற்கனவே 1990 அதாவது இந்த நாளுக்கு 2 வருஷம் முன்னாடி தான் நரசிம்மராவுக்கு ஹார்ட்ல சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து ரொம்ப அதிக கவனத்தோட டாக்டர்ஸ் அவரை பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த நாளில் டெஸ்ட் எல்லாம் முடிச்ச பிறகு டாக்டர் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாரு. ஆனா நேரம் ஆக ஆக, அதாவது அதிகாலையில இருந்து நண்பகல் 12 மணி ஆகும்போது தான் அந்த சத்தம் இந்தியா முழுவதும் கேட்குது. பாபர் மசூதி இடிக்கப்பட்டிருக்குங்கிறத செய்தி மூலமா தெரிஞ்சுக்கிட்ட டாக்டர் உடனடியா கிளம்பி பிரதமரை பார்க்க போறாரு. எஸ், மெடிக்கல் செக்கப்புக்காகத்தான். ஏன்னா அவருக்கு ஏற்கனவே ஹார்ட்ல சர்ஜரி பண்ணப்பட்டிருக்கு. இவ்வளவு பெரிய அதிர்ச்சி செய்தியை பார்த்த பிறகு அவரோட ரத்த அழுத்தம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாதுன்னு உடனடியா டாக்டர் போறாரு. அங்க போய் பார்த்தா நினைச்ச மாதிரியே பிரதமர் நரசிம்மராவுடைய ரத்த அழுத்தம் சீரா இல்ல. அதன் பிறகு அந்த நேரத்திலையும் அவரை கட்டாயப்படுத்தி சிகிச்சை எடுத்துக்க சொல்லித்தான் டாக்டர் கிளம்பி இருக்கிறாரு. டாக்டர் குறிப்பிடுற இன்னொரு விஷயம், அவருடைய பிபி முன்ன பின்ன இருந்தாலும் பாபர் மசூதி இடிப்பு சம்பவம் நரசிம்மராவை டென்ஷன் ஆக்குற விஷயமா இல்லைங்கிறத அவருடைய உடல்நிலையை வச்சு சொல்றாரு. நேரம் ஆக ஆக பாபர் மசூதியுடைய இடிப்பு வன்முறையா மாற ஆரம்பிச்சிருக்கு. யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மத கலவரமா உருவெடுத்தது. பாபர் மசூதியுடைய 4 கோபுரத்துல 3 கோபுரம் கடுமையா தாக்கி இடிக்கப்பட்டு கீழே வீழ்த்தப்பட்டிருந்தது. இது நடந்து முடியறதுக்குள்ள மதிய நேரம் ஆகியிருந்தது. காலையில இருந்து தன்னுடைய ரூம்ல இருந்து வெளியே வராம ஆலோசனைகள் பண்ணிக்கிட்டு இருந்த நரசிம்மராவ் சாயந்தரம் 6 மணிக்கு தன்னுடைய வீட்டிலேயே அமைச்சரவையை கூட்டுறாரு. ஆனா அங்க எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் எதுவும் பேசப்படல. பிரதமர் அமைதியாவே இருந்திருக்கிறாரு. எல்லா அமைச்சர்களும் மாறி மாறி வருத்தப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதனால கட்சிக்கு கெட்ட பேர் வரப்போகிறது உறுதிங்கிற விஷயம் திரும்ப திரும்ப பேசப்பட்டிருக்கு. இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. A grain of sand in the hourglass of timeங்கிற முன்னாள் மத்திய அமைச்சர் அர்ஜுன் சிங்குடைய சுயசரிதையில் எழுதப்பட்டிருக்கு. கட்சி விவகாரங்கள் ஒரு பக்கம் பேசப்பட்டாலும் உடனடியா இதை தடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கப்படணும்னு பேசப்பட்டிருக்கு. ஏற்கனவே இடிச்சது போயிருச்சு விடுங்க, ஆனா இதுக்கு மேல இருக்கிறதையாவது காப்பாத்தணும்னு அந்த கூட்டத்துல பேசப்பட்டிருக்கு. அதற்காக அமைச்சர்கள் சில ஐடியாக்களும் கூட கொடுத்திருக்கிறாங்க. அதாவது மத்திய ரிசர்வ் படையை அனுப்புறது, காவலர்களை அதிகப்படுத்துறது, கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்துறதுன்னு என்னவோ விஷயம்.
என்னென்னவோ விஷயங்கள் பேசப்பட்டும் எதுவும் தெளிவான முடிவு எட்டப்படாமலேயே இருந்திருக்கு. ஒரு பக்கம் இந்துக்களுடைய எதிர்ப்பை சந்திக்க வேண்டி இருக்குங்கிற காரணத்திலையும், இன்னொரு பக்கம் அயோத்தியில ராமர் கோவில் கட்டுறத நரசிம்மராவே விரும்பினாருன்னும் அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுறாங்க. தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படாததால பல உயிர்கள் பலியானதையும் மதச்சார்பின்மை கொல்லப்பட்டதையும் அவங்க குற்றம் சாட்டுறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விஷயத்துல பாஜகவையும் குற்றம் சாட்டுறாங்க, காங்கிரஸையும் குற்றம் சாட்டுறாங்க. அதாவது ஆட்சியில இருந்தவங்க தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கலன்னும், ஆட்சியை பிடிக்க ஆசைப்பட்ட பாஜக செய்த சதி இதுன்னும் குற்றம் சாட்டுறாங்க. பாஜகவும் இந்து அமைப்புகளும் சேர்ந்துதான் இந்த வன்முறையை நிகழ்த்தி இருக்காங்கங்கிற குற்றச்சாட்டு பல வருஷமா இன்னைக்கு வர வைக்கப்படுது. அதே போல காங்கிரஸ் அரசாங்கம் நினைச்சிருந்தா இதை தடுத்து நிறுத்தி இருக்க முடியுங்கிற குற்றச்சாட்டையும் கேட்க முடியுது. பாஜகவுடைய அரசியல் அதிகாரத்துக்காக இந்த வன்முறை நிகழ்த்தப்பட்டதாங்கிற கேள்விக்கு இன்றைய அரசியல் வரை விடை சுட்டி காட்டப்படுது. அதே போல பாபர் மசூதி இடிப்பு சம்பவத்துக்கு பிறகு இந்தியாவில் மதவாத அரசியலும் இந்து தேசிய உணர்வும் எப்படி எழுப்பப்பட்டிருக்கு பாருங்கன்னு சுட்டி காட்டுற விஷயங்களையும் போன எபிசோட்ல பார்த்தோம். ஆனா இதை தடுக்க முடியாம போனது மிகப்பெரிய தவறாத்தான் பார்க்கப்படுது. நரசிம்மராவ் மேலதான் இதுக்கான பழி போடப்பட்டாலும் அவரை ஒதுக்க நடந்த அரசியல் இதுன்னு சொல்லப்படுது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு காந்தி குடும்பத்தைச் சேராத ஒருத்தர் பிரதமர் ஆக்கணுங்கிற முடிவு வந்ததால பிரதமர் ஆக்கப்பட்டாரு நரசிம்மராவ். ஆனா ஒரு ஸ்ட்ராங்கான தலைவர் இல்லாதவரை ஒரு கட்சியில எப்பவுமே அணி பிரச்சனைகள் வருங்கிறத நாம இன்றைய அரசியல்லையும் கூட பார்க்க முடியுது. அந்த மாதிரி நரசிம்மராவ் ஆதரவு ஆட்கள் எதிர்ப்பு ஆட்கள்னு காங்கிரசுக்குள்ளவே சதி நடந்ததாகவும் சொல்லப்படுது. அதனால அவரை இதுக்குள்ள இழுத்து அரசியலாக்கணுங்கிறதுக்காகவே அவர் மேல இந்த மாதிரியான பழிகள் போடப்பட்டிருக்குன்னு சில எழுத்தாளர்கள் குறிப்பிடுறாங்க. இங்க ஒரு கேள்வி நமக்கு வரலாம். நரசிம்மராவ் நினைச்சிருந்தா மத்திய அரசினுடைய பாதுகாப்பு படையை அங்க அனுப்பி ஏதாவது செய்திருக்கலாமேன்னு கேட்கலாம். ஆனா அதையும் அவரால் செய்ய முடியாது. ஏன்னா நீதிமன்ற தீர்ப்புப்படி மசூதிக்கு யாரை பாதுகாப்பா போட முடியுங்கிறது மாநில அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல்ல இருந்தது. அந்த நேரத்துல அங்க ஆட்சியில இருந்தது பாஜக அரசாங்கம். முதலமைச்சராக இருந்தவர் கல்யாண் சிங். இவர் தீவிரமான இந்து இயக்க அமைப்புல பணியாற்றியவர். ராஷ்டிரிய சுயம் சேவாங்கிற RSSல தான் இவருடைய அரசியல் பயணமே தொடங்கியது. இவருடைய முழுமையான திட்டமிடலேயே இது நடந்திருக்குன்னு சொல்லப்படுது. அவர் இதுல மத்திய அரசாங்கம் தலையிட முடியாதுங்கிற நிலையிலேயே இந்த திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாருன்னும், ஆனா காங்கிரஸ் அரசாங்கம் இதை தடுக்கலன்னும் பழி போடுறத ஏத்துக்க முடியாதுங்கிறதையும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க சொல்றாங்க. ஆனா எது எப்படி இருந்தாலும் பாபர் மசூதி கலவரம் நடந்தப்போ மிகப்பெரிய அளவுல வன்முறைகள் வெடிச்சிருக்கு. அதனை தொடர்ந்து பல மத மோதல்கள் நடந்திருக்கு. அதை தடுக்காம விட்டது அரசாங்கத்தினுடைய தவறுன்றது தான் இங்க திரும்ப திரும்ப பேசப்படுது. அதே நேரத்துல அதை வச்சு அரசியல் செய்ய நினைக்கிறதும் தப்புதாங்கிற விமர்சனமும் இருக்கு. இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோட்ல ரொம்ப முக்கியமான விஷயத்த பார்த்துருக்கிறோம். இதோட 8 எபிசோட் முடியுது. முதல் எபிசோட்ல முகலாயர்கள்ல ஆரம்பிச்சு பல விஷயங்கள் பேசிட்டோம். இதோ இப்போ அடுத்த எபிசோட்ல இந்த பிரச்சனைகளுக்கு பிறகு நீதிமன்ற தீர்ப்புல சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னென்னு பார்க்க போறோம். பாபர் மசூதி இடிக்கப்பட்டது எப்படி ஒரு முக்கியமான வரலாறோ, அதுக்கு பிறகு இந்த விஷயத்துல நடந்த இன்னொரு முக்கியமான வரலாறு இந்த நீதிமன்ற தீர்ப்பு தான். நீதிமன்ற தீர்ப்புல சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்க. என்ன மாமா இது ஊரே அமைதியா கிடக்கு, முக்குக்கு முக்கு போலீஸ் நிக்கிறாங்க, என்ன விஷயம்? அட என்னையா நீ விஷயம் தெரியாம, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ராமர் கோயில் கட்டலாமா வேணாமான்னு தீர்ப்பு வருது. அதான் பாதுகாப்புக்கு போலீஸ் போட்டு வச்சிருக்காங்க. எது இந்த அயோத்தியில தேரை ஓட்டிட்டு போய் சண்டை போட்டானுங்களே அதுக்கா? அடங்கப்பா, அதுக்கு இன்னுமா தீர்ப்பு வரல? நான் கோவில்லாம் கட்டி பஞ்சாயத்தே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். நல்லா நினைச்சப்போ. அது இல்ல மாமா, அப்ப நான் பள்ளிக்கூடம் போயிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தையே பிறந்துருச்சு. இத்தனை வருஷத்துல நம்ம பொழப்பே பெரும் பொழப்பா இருக்கு, இதுல இதை வேற பார்க்க முடியுமா? நல்லா சினிமா பாட்டை மட்டும் கேட்டுட்டு நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கியடா. நாளைக்கு உன் புள்ள வந்து கேட்கும் போது முழிச்சிட்டு தான் நிக்க போற. அயோத்தி சர்ச்சையை பொறுத்த அளவுல பல சர்ச்சைகள் இருந்தாலும் வழக்குகள் 2 விஷயங்களை தான் திரும்ப திரும்ப பேசுது. ஒன்று, பாபர் மசூதி இருக்கிற இடம் யாருக்கு சொந்தங்கிற சிவில் வழக்கு. இன்னொன்று, பாபர் மசூதியை இடிச்ச சம்பவத்துக்கு காரணமானவங்க மீது இருக்கிற கிரிமினல் வழக்கு. சிவில் வழக்கு தான் ஆரம்ப காலத்துல இருந்தே தொடர்ற வழக்கு. இங்க இருந்து தான் மொத்த பிரச்சனையும் தொடங்குது.
பாபர் மசூதி இருக்கிற இடம் தங்களுக்கு தான் சொந்தம்னு 2 மதத்தைச் சேர்ந்தவங்களும் உரிமை கோரினாங்க இல்லையா? இந்த உரிமை போராட்டத்தோட கடைசி வழியா போனதுதான் நீதிமன்றம். 1880களில் தொடங்கின இந்த சட்ட போராட்டத்துக்கு முழுமையான தீர்வு கிடைக்க 27 வருடங்கள் ஆயிடுச்சு. 1990களில் தொடங்கின இந்த சட்ட போராட்டத்துக்கு முழுமையான தீர்வு கிடைக்க 29 வருடங்கள் ஆயிடுச்சு. அதாவது 2019 தான் நிலத்துக்கான முழுமையான தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் பிறப்பிச்சது. 2019 நவம்பர் 9ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியா இருந்த ரஞ்சன் கோகாய் தீர்ப்பை வாசிக்க தொடங்கினதும் ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் அமைதி ஏற்பட்டுச்சு. எல்லாரும் டிவி முன்னாடியும் மொபைல் போன்ல லைவ் மூலமாவும் செய்திகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆமா, பல வருட பிரச்சனை இல்லையா? சுதந்திரத்துக்கு முன்னாடியே இந்தியாவில் தொடங்கின மத பிரச்சனை, சுதந்திர இந்தியாவுடைய மத கலவரம், அடுத்த பல வருட அரசியலை தீர்மானிக்க போற இந்த தீர்ப்பை தெரிஞ்சுக்க அரசியல்வாதிகள், பொதுமக்கள், இந்துக்கள், முஸ்லிம்கள், ஏழைங்க, பணக்காரங்கன்னு எல்லாரும் காத்திருந்தாங்க. Hello, welcome. This is National News TV and I'm Aishwarya taking you to the breaking news of today. The Supreme Court's verdict is expected to bring an end to the decade-long legal battle. However, the implications of the decision are far-reaching and could have a significant impact on the social and political landscape of India. Only time will tell whether the verdict will usher in an era of peace and reconciliation or exacerbate existing tensions and divisions. இப்படி தமிழ், இங்கிலீஷ்னு எல்லா செய்திகள்லையும் இது பத்தின செய்திகள் தான். காலையில சரியா 10:30 மணிக்கு தீர்ப்பை வாசிக்க தொடங்கினாரு உச்ச நீதிமன்ற நீதிபதி ரஞ்சன் கோகாய். தலைமை நீதிபதியோட சேர்த்து மொத்தம் 5 நீதிபதிகள் தீர்ப்பை வாசிக்கிறாங்க. ரவீந்திர பாத், அசோக் பூஷன், தினேஷ் மேத்யூ, சந்திராச்சூர் சென் ஆகிய 4 பேருமே தலைமை நீதிபதியோட தீர்ப்பை ஒத்த தீர்ப்பைத்தான் அவங்களும் வழங்கினாங்க. தீர்ப்பு ஒரே வரியில சொல்லணும்னா சர்ச்சைக்குரிய இடத்துல ராமர் கோவில் கட்டலாங்கிறது தான். இந்த தீர்ப்பு வந்ததும் ஒரு பக்கம் ஆதரவும் இன்னொரு பக்கம் கடுமையான எதிர்ப்புகளும் வந்தது. இன்னும் சிலரோ இந்த தீர்ப்பை மத நல்லிணத்துக்கான தீர்ப்பா எடுத்துக்கிட்டு இதோட இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. தீர்ப்பு சொன்னது ராமர் கோவில் கட்ட அனுமதிக்கிறதுங்கிறது மட்டும் இல்ல, இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. தீர்ப்புல சொன்ன விஷயங்கள்ல 10 பாயிண்டா நாம பாக்குறது இந்த தீர்ப்பை நாம புரிஞ்சுக்க உதவும். பாயிண்ட் நம்பர் 1, பாபர் மசூதி வெற்றி இடத்துல கட்டப்படல. அங்க ஏற்கனவே ஒரு கட்டுமானம் இருந்திருக்கு. அந்த கட்டுமானம் இஸ்லாமிய கட்டுமானம் இல்ல. பாயிண்ட் நம்பர் 2, ராமர் அயோத்தியில பிறந்ததுக்கான வரலாற்று குறிப்புகள் இருக்கு. பாயிண்ட் நம்பர் 3, 1528 இருந்து 1856 வரை பாபர் மசூதியில தொழுகை நடந்ததுக்கான சான்றுகள் எதுவும் இல்லை. பாயிண்ட் நம்பர் 4, தொழுகை நடக்கலங்கிறதுக்காக அந்த மசூதி நிலத்துக்கான உரிமையை இஸ்லாமியர்கள் இழந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பாயிண்ட் நம்பர் 5, 4வது பாயிண்ட சுட்டிக்காட்டி சொல்ற நீதிபதிகள் நம்பிக்கை அடிப்படையில இந்த இடத்துக்கான உரிமையை கோர முடியாது. நில உரிமைங்கிறது சட்ட அடிப்படையில முடிவு செய்யப்படுது. பாயிண்ட் நம்பர் 6, சர்ச்சைக்குரிய 2.27 ஏக்கர் நிலம் 3ஆக பிரிச்சு கொடுக்கப்படணும். 1.35 ஏக்கர் இந்துக்களுக்கும் 1.43 ஏக்கர் இஸ்லாமியர்களுக்கும் பிரிச்சு கொடுக்கப்படணும். பாயிண்ட் நம்பர் 7, சர்ச்சைக்குரிய இடத்தோட மையப்பகுதியில ராமர் கோவில் கட்டலாம். பாயிண்ட் நம்பர் 8, அந்த ராமர் கோவில் கட்டுறதுக்கான அறக்கட்டளைய மத்திய அரசே 3 மாசத்துல அமைக்கணும். பாயிண்ட் நம்பர் 9, சன்னி வக்பு வாரியத்துக்கு, அதாவது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்துக்கு பதிலா அயோத்தியிலேயே 5 ஏக்கர் மாற்று இடத்தை அளிக்கணும். பாயிண்ட் நம்பர் 10, முன்னாடி சொன்ன தீர்ப்புகள் எல்லாம் 5 நீதிபதிகளுடைய ஒரு மனதான தீர்ப்பு. இதுல மாறுபட்ட தீர்ப்பு இல்ல. நிலம் சம்பந்தப்பட்ட இந்த சிவில் வழக்குல இப்படித்தான் தீர்ப்பு வந்துச்சு. இந்த தீர்ப்பு பல்வேறு மாறுபட்ட விமர்சனங்களை பெற்றது. இந்து அமைப்புகள் இந்த தீர்ப்பை கொண்டாடி தீர்த்தாங்க. அதே வேளையில இஸ்லாமியர்களுக்கு இந்த தீர்ப்புல பெரிய திருப்தி இல்லை. தங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டதா அவங்க மேல்முறையீடும் செஞ்சாங்க. இந்த வழக்கு இன்னும் நிலுவையில தான் இருக்கு. இந்த சிவில் வழக்கு இப்படி போன நிலையில கிரிமினல் வழக்கும் பெரிய எதிர்ப்புகளை ஏற்படுத்துச்சு. பாபர் மசூதி இடிப்பு வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட தலைவர்கள் எல்லாருமே பாஜக அல்லது இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவங்க தான். அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, உமா பாரதி, வினய் கட்டியார்,
கல்யாண் சிங், சம்பத் ராய், சத்வி ரிதம்பரா, பிரதாப் திரிபாதி, ஜெகதீஷ் சர்மா ஆகிய 9 பேரும் வழக்குல முக்கியமானவங்களா குற்றம் சாட்டப்பட்டாங்க. இவங்க எல்லாருக்கும் கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். குறைந்தது இவங்களுக்கு 5 வருட தண்டனை கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா இதுல மிகப்பெரிய ட்விஸ்டா வந்தது இந்த தீர்ப்பு. இந்து அமைப்புகளுக்கும் சந்தோஷத்தையும் இஸ்லாமிய அமைப்புகளுக்கு அவமதிப்பையும் ஏற்படுத்தின தீர்ப்பா அது பார்க்கப்படுது. ஏன்னா இவங்க 9 பேருக்கும் எந்த சிறை தண்டனையும் கிடையாதுன்னு சொன்ன நீதிமன்றம் இவங்கள வழக்குல இருந்து விடுதலையும் பண்ணியது. இந்த தீர்ப்பும் பெரிய சர்ச்சைக்குள்ளாச்சு. இந்த தீர்ப்பு 2020 செப்டம்பர் 30ஆம் தேதி வந்தது. அதாவது சிவில் வழக்குல தீர்ப்பு வந்த 1 வருடத்துல. இந்த கிரிமினல் வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருக்கும் தண்டனை வழங்கப்படாததுக்கு சில காரணங்கள் சொல்லப்பட்டது. சட்ட ரீதியான காரணம், பாபர் மசூதி இடிப்பு சட்ட விரோதம்னு உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் இதுல ஈடுபட்டவங்களை குற்றம் சாட்ட முடியாதுன்னு சிபிசிஐடி நீதிமன்றம் சொன்னது. ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நேரத்துல நடந்த இந்த சம்பவத்துக்கு யாரையாச்சும் குற்றம் சாட்டினா அது இன்னும் பல மோதலுக்கு வழிவகுக்கும்னு காரணியா சுட்டி காட்டப்பட்டுச்சு. இப்படி பாபர் மசூதி இடிப்பு வழக்கிலையும் நில உரிமை வழக்கிலையும் இந்துக்களுக்கு ஆதரவாகவே தீர்ப்பு வந்திருக்குன்னு பலரும் விமர்சனம் பண்ணாங்க. ஆனா சிவில் வழக்கு, கிரிமினல் வழக்கு 2 வழக்கிலையுமே வந்த தீர்ப்புகளை இந்துக்கள் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இந்த 2 தீர்ப்புமே வர்றதுக்கு இத்தனை வருஷங்கள் ஆனாலும் இது வந்த நேரத்துல இந்தியாவுல பாஜகவுடைய ஆட்சிங்கிறது இந்த சர்ச்சைக்கு மேலும் வலு சேர்த்துச்சு. பாஜகவுடைய ஊடுருவலால தான் இந்த தீர்ப்புகள் வந்திருக்குங்கிறது கூட சில அரசியல் கட்சிகள் விமர்சனமா முன் வச்சாங்க. குறிப்பா வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவங்க விடுவிக்கப்பட்ட போதுதான் இந்த விமர்சனம் பெரிய அளவுல வந்துச்சு. ஏன்னா அத்வானி, மனோகர் ஜோஷி, உமா பாரதி இவங்கெல்லாம் பாஜகவுடைய மூத்த தலைவர்கள். அது மட்டும் இல்லாம இவங்க வட மாநிலங்கள்ல வலுவான இந்துத்துவ அரசியல்ல பேசி பாஜகவுக்கு பலம் சேர்த்தாங்கன்னு நம்பப்படுது. அதனால பாஜக வளர்ச்சிக்கு இவங்க பெரிய சக்தியா இருந்திருக்காங்கங்கிற போது இவங்கெல்லாம் விடுவிக்கப்பட்டது பெரிய விமர்சனம் ஆச்சு. இன்னொரு பக்கம் நிலம் தொடர்பான தீர்ப்பு. இந்த தீர்ப்புமே கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டது. கோவில் கட்டியே தீருவோம்னு நிக்கிற பாஜகவுக்கு ஆதரவா இந்த தீர்ப்பு வந்திருக்குங்கிற எதிர்ப்புகள் வந்தது. அதோட நீதிமன்ற தீர்ப்புல ஒருதலைபட்சமான நிலைப்பாடு இருக்குன்னு இஸ்லாமிய அமைப்புகள் வருத்தம் தெரிவிச்சாங்க. அதோட தங்களோட உரிமைக்காக தொடர்ந்து போராட நினைச்ச அவங்க இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீட்டு மனுவும் போட்டாங்க. ஆனாலும் காலம் ஓடுச்சு. இன்னைக்கு அயோத்தியில ராமர் கோவில் பிரம்மாண்டமா கட்டப்பட்டிருக்கு. இந்துக்களுடைய அல்லது இந்து அமைப்புகளுடைய பல வருட கனவு நீதிமன்றத்தோட இந்த தீர்ப்புக்கு பிறகுதான் நிறைவேற ஆரம்பிச்சது. எபிசோட் 9ல நீதிமன்ற தீர்ப்புகளையும் அதனுடைய விவரங்களையும் தெளிவாவே பார்த்துட்டோம். இத்தோட இந்த சீரீஸ் முடியல. தீர்ப்புக்கு பிறகும் இதுல பேச பல விஷயங்கள் இருக்கு. அந்த வகையில இந்த தீர்ப்பு மூலமா அயோத்தியில அமையற ராமர் கோவில் எப்படி இருக்கு, அதோட பாபர் மசூதிக்கு பதிலா கட்டப்படுற மசூதி எப்படி அமைய போகுதுங்கிறத அடுத்தடுத்த எபிசோடுகள்ல பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராமனை குறிக்கும் இந்த கோஷம் அயோத்தியில் மட்டும் இப்போது ஒலிக்கவில்லை, அது பிரபஞ்சம் முழுவதும் ஒலிக்கிறது. பல பேரின் இதயம் அதை உணர்கிறது. நீண்ட காலமாக நீடித்து வந்த காத்திருப்பு இன்றுடன் முடிவடைகிறது. பல காலம் கூடாரத்தில் தங்கிய நமது ராமனை இப்போது கோவிலுக்குள் அனுப்புகிறோம். நூற்றாண்டு காலமாக கோவில் கட்டுவதும் இடிப்பதுமாக இருந்து வந்த சுழற்சி இந்த கோவிலுடன் முற்று பெறுகிறது. நாம் அனைவரின் கூட்டு முயற்சியால் நடக்கும் விஷயம் இது. இதனை புதிய வரலாறு பிறக்கிறது என்று சொல்ல மாட்டேன், பழைய வரலாறு திரும்புகிறது என்று சொல்லுவேன். 2019ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அயோத்தியில ராமர் கோவில் கட்டுற வேலைகள் ரொம்ப வேகமா நடந்துச்சு. 2020 ஆகஸ்ட் 5ல பிரதமர் மோடி அயோத்தியில அமையிற ராமர் கோவிலுக்கான அடிக்கல் நாட்டினப்போ பேசின விஷயம்தான் முன்னாடி சொன்னது. பிரதமர் மோடி தான் இந்த அயோத்தி ராமர் கோவிலுக்கான அடிக்கல்ல எடுத்து கொடுத்தாரு. இப்ப இந்த கோவில் கட்டுமான பணிகள் முடிவுக்கு வந்து பிரம்மாண்ட திறப்பு விழாவும் நடந்திருக்கு.
இவ்வளவு வருஷத்துக்கு பிறகு கட்டப்பட்ட கோவில் இல்லையா? ராமர் பக்தர்களும் ரொம்பவே சிறப்பான விஷயமாகவும் வரலாற்றுல மிகப்பெரிய விஷயமாகவும் பார்க்கறாங்க. இன்னும் சிலர் ராமர் கோவில் திறப்பு விழா நடக்கிற காலத்துல நாம இருக்கோங்கிறதே மிகப்பெரிய சிறப்புன்னும் பெருமைப்பட்டுக்கிறாங்க. அதோட இந்த அயோத்தி ராமர் கோவிலை விசிட் பண்றதுக்காக பல பேரு பிளானும் போட ஆரம்பிச்சுட்டாங்க. இத்தனை வருட சர்ச்சைகளுக்கு பிறகு கட்டப்பட்டுள்ள அயோத்தி ராமர் கோவிலை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியதும் அவசியம். ரூபாய் 200 கோடிக்கும் அதிகமான நிதி திரட்டப்பட்டு கோவில் கட்டப்பட்டிருக்கு. இதுக்கான முழு பொறுப்பையும் எடுத்துக்கிட்டது ஸ்ரீராம ஜென்ம பூமி கஷேத்ரா அறக்கட்டளை தான். அவங்களுடைய மேற்பார்வையில இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. வட மாநிலங்கள்ல பெரும்பான்மையா காணப்படுற நாகரா கட்டிடக்கலை பாணியில இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. இந்த நாகரா கட்டடக்கலை இந்தியாவுடைய பியூட்டிஃபுல்லான டெம்பிள் ஸ்டைல் மட்டுமல்ல, வரலாற்று ரீதியா முக்கியமானதும் கூட. வட மாநிலங்கள்ல குறிப்பா மத்திய இந்தியாவுல அதிகம் இந்த ஸ்டைல் கோவில்களை பார்க்க முடியும். பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஒடிசா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்கள்ல இந்த ஸ்டைல் கோவில்கள் தான் அதிகம் இருக்கும். அதற்கு காரணம் இந்த பகுதிகளை ஆட்சி செஞ்ச குப்தர்கள், ராஜபுத்திரர்கள் எல்லாருமே இந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணவங்க. இந்த கோவில்களை அடையாளம் காணுறது எப்படின்னா, இந்த கோவிலுடைய விமானங்கள், கோபுரங்கள் நம்ம ஊரு போல ஷார்ப்பா முக்கோணம் போல இல்லாம வளைவா இருக்கும். அயோத்தி ராமர் கோவிலை பார்த்தாலும் அதே போலத்தான் இருக்கும். இது அயோத்தி ராமர் கோவிலுடைய முக்கியமான சிறப்பு. 3 மாடிகளை கொண்ட அமைப்புல கட்டப்பட்டுள்ள இந்த கோவிலுடைய அளவு 380 அடி நீளம், 250 அடி அகலம், 161 அடி உயரம். இதுல ஒவ்வொரு தளமும் 20 அடி உயரம் இருக்கு. மொத்தமா 392 தூண்களும் 44 கதவுகளும் இருக்கு. கோவிலுடைய ஒவ்வொரு சுவர்கள்லையும் இந்து கடவுள்களுடைய சிற்பங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, பெருமாளுடைய 10 அவதாரங்களும், ராமருடைய வெவ்வேறு நிலை சிற்பங்களும், 12 வகை சரஸ்வதிகளும் கூட இருக்கு. சரி, கோவிலுக்குள்ள போகிறது எப்படின்னு பார்த்தா, கோவிலோட கிழக்கு திசையில இருந்து 32 படிக்கட்டு ஏறி நடந்தா ராமரை பார்க்க முடியும். ராமர் கோவில்னாலும் ராமருக்கு மட்டுமான கோவிலா இல்லாம கோவிலுக்குள்ளவே இன்னும் 4 கோவில் இருக்கு. அதாவது கோவிலோட 4 மூலைகள்லையும் சூரிய பகவான், பகவதி அம்மன், விநாயகர், சிவனுக்கும் கோவில்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இதோட இன்னொரு முக்கியமான தெய்வத்துக்கும் கோவில் இருக்கு. தெற்கு பகுதியில் இருக்கிற அந்த கோவில் தான் அனுமன் கோவில். இவரை வழிபட்ட பிறகு ராமரை வழிபடுற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு கோவில். இதெல்லாம் கோவில்ல இருக்கிற தெய்வங்களுடைய சிறப்புகள். இதே போல கட்டுமான விஷயத்திலையும் சில சிறப்புகள் இருக்கு. கோவிலுடைய கட்டுமானத்துல எங்கேயுமே இரும்பு பயன்படுத்தப்படல. பாறை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக ரோலர் காம்பாக்ட் அடிப்படையில கான்கிரீட் பேஸ்மெண்ட்ல போடப்பட்டிருக்கு. கோவில் வருங்காலத்துல நிலத்தடி நீரால பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக 21 அடி உயர கிரானைட் பீடமும் அமைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அயோத்தி ராமர் கோவில் கிரவுண்ட் ஃப்ளோரோட சேர்த்து மொத்தம் 3 தளமா கட்டப்படுது. என்னடா கோவில் திறந்தாச்சு கட்டப்படுதுன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, கோவிலுடைய பணிகள் இன்னும் முழுமையா முடியல. இப்ப வரைக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் தான் முடிஞ்சிருக்கு. ராமர் சந்நிதி போக மற்ற சந்நிதிகள், கோவில் கோபுரம், மிச்சம் இருக்கிற வேலைகள் எல்லாம் இனிமேதான் நடக்க போகுது. திட்டமிட்டபடி முழு அளவோட இந்த கோவில் அமைஞ்சா அயோத்தி ராமர் கோவில் உலகத்தோட மிகப்பெரிய கோவில்ல ஒன்னா இருக்கும். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அடிப்படையில 2.77 ஏக்கர்ல கோவில் கட்டலாம்னு இடம் கிடைச்சது. இந்த இடத்தை சுத்தி இருக்கிற மற்ற இடங்கள்லயும் ஸ்ரீராம் ஜென்ம பூமி கஷேத்ரா அறக்கட்டளை வாங்கிட்டு இருக்கிறாங்க. மொத்தம் 108 ஏக்கர்ல கோவில கட்டுறது தான் இவங்களுடைய பிளான். நீதிமன்றம் கொடுத்த இடம் 2.77 ஏக்கர்னாலும் இந்து மதத்துடைய புனித நம்பரான 108 ஏக்கர்ல கோவில் கட்டுறது தான் முழு பிளான். அந்த அடிப்படையில இதுவரை 67.3 ஏக்கர் நிலம் வாங்கப்பட்டிருக்கு. இதுல கோவில் கட்டுமானங்கள் மட்டுமே 5.57 ஏக்கர் பரப்பளவுல அமைய போகுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தமா 108 ஏக்கர்ல அமைய இருக்கு. இந்த இடத்துல உலகத்தோட மத்த பெரிய கோவில்களை கம்பேர் பண்ணணும்.
அங்கோர் வாட் கோவில் 406 ஏக்கர்லையும், அமெரிக்கா அக்ஷர்தாம் கோவில் 186 ஏக்கர்லையும், ஸ்ரீரங்கம் கோவில் 156 ஏக்கர்லையும் இருக்கு. இங்க ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம், அயோத்தியை விட இந்த கோவில்கள் பரப்பளவு பெருசா இருக்கேன்னு. ஆமா, அதுல மறுக்கிறதுக்கு எதுவும் இல்ல. அயோத்தி இதை விட பரப்பளவு கம்மின்னாலும் கோவில் கட்டுமானம் எடுத்துக்கிற பரப்பளவுன்னு பார்க்கும்போது அயோத்தி தான் பெரியதா அமைய இருக்கு. அதனால கோவிலுடைய முழு பணிகளும் முடியும் போது அயோத்தி உலகத்துடைய மிகப்பெரிய கோவிலா அமையும். இன்றைய அயோத்தி எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டோம். ஆனா இன்றைய அயோத்தியை சுத்தி இருக்கிற அரசியலை பத்தி எப்படி பேசாம போக முடியும்? நேரலைக்கு வரவேற்கிறோம். இன்றைய விவாத தலைப்பு தேர்தல் அரசியலுக்கு பலியானதா அயோத்தி. ஆனந்த், உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். விவாத தலைப்புக்கு உங்களுடைய பதில் என்ன? சார் வணக்கம் சார். இதுல தேர்தல் அரசியல் என்ன இருக்கு சொல்லுங்க. முக்கியமா நாங்க ஏன் தேர்தல் அரசியலுக்காக இவ்வளவு மெனக்கணும்? வழக்கம் போல எதிர்க்கட்சிகள் இதையும் வீம்புக்கு அரசியலாக்குறாங்க. அரசியலாக்குறது எதிர்க்கட்சிகள் இல்லைங்க, அரசியல் செய்யறதே ஆளுங்கட்சி தான். என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இஸ்லாமியர்களோட உரிமையை இத்தனை வருஷமா பறிச்ச நீங்க இதை பண்றதுல ஆச்சரியமே இல்ல. ரமேஷ், நீங்க கொஞ்சம் பொறுமையா போங்க. விவாதங்கள்ல சத்தம் எழுப்பாதீங்க நீங்க. ஆனந்த், இத்தனை வருடங்கள் இஸ்லாமியர்கள் உரிமை பறிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டை ரமேஷ் வைக்கிறாரு. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அதாவது இஸ்லாமியர்களுக்காக எங்க கட்சி என்னென்ன விஷயங்கள் செஞ்சிருக்காங்கன்னு நான் பட்டியல் போட முடியும். அதே மாதிரி எதிர்க்கட்சி அவங்க ஆட்சி காலத்துல இஸ்லாமியர்களுக்கு இழைச்ச துரோகங்களையும் என்னால பட்டியல் போட முடியும். தொடர்ந்து பேசலாம். இது இன்றைய விவாதம் நிகழ்ச்சி. இப்படித்தான் அயோத்தி ராமர் கோவிலுடைய அரசியல் பேசப்படுது. பல வருஷங்களா இத சுத்தின அரசியல் என்னென்ன இருந்தது அப்படிங்கிறத நாம கடந்த எபிசோடுகள்ல பார்த்தோம். ஆனா இன்றைய அரசியல்ல அயோத்தி பத்தி நேரடியாவே மத அரசியல்னு குற்றம் சாட்டப்படுது. ஏன்னா அயோத்தியோட வேர்ல இருந்து மத அரசியல் தொடங்கிருச்சு. இன்னைக்கு மத்தியில ஆட்சியில இருக்கிற பாஜக அரசத்தான் இதுக்கு நேரடியா குற்றம் சாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அரசியலே மத அரசியல் தான்னு இந்த விஷயத்துல நேரடியா குறிப்பிடப்படுது. அதோட எதிர்க்கட்சிகளுடைய நேரடி குற்றச்சாட்டு இதுதான். 2024 மக்களவை தேர்தல் இன்னும் 3 மாசத்துல வர்ற இருக்கிற நிலையில இப்போ அவசரமா கோவிலை திறந்து இந்துக்களுடைய ஓட்டுக்களை திரட்டத்தான் பாஜக இவ்வளவு முயற்சி பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதோட இது சமூகத்துல ஏற்படுத்த போற தாக்கத்தை குறைச்சி எடை போடக்கூடாதுன்னு எதிர்க்கட்சிகள் எச்சரிக்கிறாங்க. அவங்க சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, அப்பாவி மக்களுடைய மனசுல இந்து மதங்கிற விஷயத்தை பதிச்சு அதுக்கு ஆசை காட்டுற மாதிரி ஒரு கோவில் கட்டுறாங்க. அதை நம்பி மக்கள் ஓட்டு போட போறாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி 10 வருட ஆட்சியில நடந்த குற்றங்கள் மறைக்கப்பட்டிருக்குன்னு சிந்திக்க சொல்றாங்க எதிர்க்கட்சிகள். இதுதான் பாபர் மசூதி இன்றைய அரசியல்ல ஏற்படுத்தி இருக்கிற தாக்கங்களா இருக்கு. இன்றைய அயோத்தி பத்தின இந்த எபிசோட் இதோட முடியுது. இந்த எபிசோட்ல அயோத்தி ராமர் கோவிலை பத்தின சிறப்புகளையும் அதனுடைய அரசியல் தாக்கங்களையும் கூட சுருக்கமா பார்த்திருக்கிறோம். அடுத்த எபிசோட்ல நாம பேச போறது இன்னொரு முக்கியமான விஷயம். அது அயோத்திக்கு பக்கத்துல பாபர் மசூதி சர்ச்சைக்கு பிறகு அமைய போற புதிய பாபர் மசூதி பத்தி கேள்விப்பட்டு போன எபிசோட்ல அயோத்தி ராமர் கோவில் பத்தி பார்த்தோம் இல்லையா? இந்த எபிசோட்ல பாபர் மசூதிக்கு பதிலா புதுசா கட்டப்பட போற மசூதி பத்தி தான் பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி பாபர் மசூதி எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பாபர் மசூதி அப்பவே எப்படி கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு சாட்சியாவும் இதை தெரிஞ்சுக்கலாம். பாபர் மசூதியும் இப்ப அமைய போற மசூதியும் எப்படி அமைய போகுதுங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டா ஒப்பிட்டு பார்க்கறதுக்கும் வசதியா இருக்கும். முதல்ல பாபர் மசூதி ஒரு சதுர வடிவத்தில் அமைஞ்சிருந்த இந்த மசூதியோட அளவு 143 அடி நீளம், 102 அடி அகலம். இந்த மசூதியுடைய வாசல் தெற்கு பக்கத்துல இருந்தது. மசூதிக்குள்ள முகாலயர்கள் கால சின்னங்கள், வரைபடங்கள் பொறிக்கப்பட்ட பெரிய தொழுகை கூடம் இருந்தது. இத உள்ள இருந்த 26 தூண்கள் தான் தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருந்தது. இந்த தொழுகை கூடத்துக்கு நடுவுல இருந்த குவி மாடம் 40 அடி உயரத்துக்கு இருந்ததாம். அதே போல மசூதியோட வடக்கு பகுதியில 2 மினாரும் இருந்திருக்கு. மினார்னா ஒன்றும் இல்லை, மசூதிக்கு பக்கத்துல உயரமா விட்டம் கம்மியா 2 கோபுரம் இருக்குமே, அதுதான் மினார். இந்த மசூதியோட பெரும்பாலான கட்டுமானம் வெள்ளை பளிங்காலையும் கருப்பு கற்களாலையும் கட்டப்பட்டிருக்கு. மசூதியோட வெளிப்புறத்துக்கு மட்டும் செங்கல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அலங்கரிக்கவும் அழகுபடுத்தவும் பளிங்கு கற்களா பயன்படுத்தி இருக்கிறாங்க. பாபர் மசூதியோட கட்டிடக்கலை
பாரசீக கட்டடக்கலையோட பாணியில அமைஞ்சிருந்திருக்கு. இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு கட்டிடக்கலையும் ரொம்ப முக்கியமானது. ஏன் தெரியுமா? அது வெறும் கலை மட்டுமில்ல, அந்த கட்டிடங்கள் சுமந்து நிற்கிறது பல நூற்றாண்டு வரலாறு. அந்த வரலாறுல தான் மக்களுடைய நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம் எல்லாம் இருக்கு. பாரசீக கட்டடக்கலை அந்த காலத்துல பாரசீகம்னு சொல்லப்பட்ட நாட்டுல இருந்து வந்தது, அதாவது இன்றைய ஈரான். இந்த கட்டடக்கலையை சிரியா, ஈரான், ஈராக், சைனா, தான்சானியா, இந்தியா உள்ளிட்ட நாடுகள்ல பார்க்க முடியும். இந்த கலைக்கு கிட்டத்தட்ட 5000 வருடங்கள் வயது இருக்கும். இப்ப அயோத்தியில அமைய இருக்கிற மசூதியும் இந்த கட்டிடக்கலையில தான் கட்டப்பட இருக்கு. உச்ச நீதிமன்ற தீர்ப்புப்படி மசூதி கட்ட 5 ஏக்கர் நிலம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த நிலம் உத்தரப்பிரதேசம் மாநில அரசால சன்னி முஸ்லிம் வக்ஃபு வாரியத்துக்கிட்ட கொடுத்துட்டாங்க. இது ஆக்சுவலா அயோத்தி ராமர் கோவில்ல இருந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற தனிப்பூர்ங்கிற கிராமத்துல இருக்கு. இங்க தான் மசூதி அமைய போகுது. கட்டுமான பணிகள் 2021 தொடங்கினதா சொல்லப்பட்டாலும் இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னு சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. இந்தோ இஸ்லாமிக் கல்ச்சுரல் ஃபவுண்டேஷன்ங்கிற பெயர்ல அமைக்கப்பட்ட அறக்கட்டளை தான் இந்த மசூதியை கட்டுறாங்க. இந்த மசூதிக்கு என்ன பெயர் வைக்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? முகமது பின் அப்துல்லா மஸ்ஜித்னு இது அழைக்கப்பட இருக்கு. இந்த மசூதி தாஜ்மஹாலை விட அழகானதா அமைய இருக்குன்னு ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறாங்க. இதே போல இந்த இடத்துல மசூதி மட்டும் அமையலங்க. மசூதி, ஒரு நூலகம், ஒரு புற்றுநோய் மருத்துவமனை, கம்யூனிட்டி கிச்சன்னு சொல்லப்படுற ஒரு சமூக சமையலறை அமைய இருக்கு. இதனோட இன்னொரு விஷயமும் இருக்கு. 1857 ஆங்கிலேயருக்கு எதிராக சுதந்திர போராட்டத்துல போராடின சுதந்திர போராட்ட வீரரான மௌலவி அகமதுல்லா ஷாவுக்கு மியூசியமும் அமைக்கப்பட இருக்கு. மௌலவி அகமதுல்லா ஷா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். இவருடைய தந்தை மற்றும் முன்னோர்கள் மைசூர் அரசர் ஹைதர் அலியுடைய படைகள்ல பணியாற்றியவங்க. மௌலவி இந்திய சுதந்திர அரசியல்ல மிக முக்கியமானவரா பார்க்கப்பட்ட காரணம் அவருடைய வீரம். ஆங்கிலேயர்களை எதிர்த்து அதிகார புரட்சி செய்தவர். அது மட்டும் இல்லாம ஆங்கிலேயர்கள் இவரை உயிரோட பிடிக்கணும்னு நினைச்சு இவர் தலைக்கு 50,000 ரூபாயையும் அந்த காலத்திலேயே அறிவிச்சாங்க. அப்படியும் இவர் ஆங்கிலேயர்கள் கிட்ட பிடிபடாம இருந்தப்பதான் ராஜா ஜெகநாத் சிங்கால விருந்துக்கு அழைக்கப்பட்டு வஞ்சகத்தால வீழ்த்தப்பட்டாரு. உத்தரப்பிரதேசம் இந்திய சுதந்திர அரசியல்ல முக்கியமானவரா அறியப்படுறதால தான் இந்த மசூதியில இவருக்கான மியூசியம் அமைக்கப்பட இருக்கு. மொத்தமா 300 கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட இருக்கிற இந்த மசூதிக்காக நிதி திரட்டப்படுது. இதுல 280 கோடி ரூபாய் மருத்துவமனைக்கு, பிற சமூக கட்டமைப்புக்கும் பயன்படுத்தப்படும்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்தியாவுடைய மிகப்பெரிய மசூதியா இது அமைய இருக்கு. ஒரு பக்கம் ராமர் கோவில் பிரம்மாண்டமா திறக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த மசூதி திறப்பு விழா எப்பன்னு கேக்குறீங்களா? அதுக்கான விடைதான் இன்னும் யாருக்குமே தெரியாம இருக்கு. மசூதி இன்னும் முழுசா கட்டி முடிக்கப்படலன்னு சொல்றதை விட கட்ட ஆரம்பிக்கவே படலன்னு தான் சொல்லணும். தன்னிப்பூர் கிராமத்துல மசூதி அமைய இருக்கிற இடத்துல ஒரே ஒரு போர்டு மட்டும்தான் இருக்கு. அதுவும் இங்க மசூதி கட்டப்பட இருக்குங்கிறதுக்கான பெயர் பலகை. புதிய மசூதி கட்டப்படுறதுக்கு பதிலா அங்க வேற விஷயம் ஒன்று நடந்திருக்கு. அதாவது புதிய மசூதி கட்டப்படுற இடத்துக்கு பக்கத்துல ஏற்கனவே இருக்கிற தர்கா புதுப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த புதிய மசூதி கட்டப்படுறதுக்கான எந்த விதமான பணிகளும் முன்னெடுக்கப்படல. இது ரொம்ப அதிர்ச்சியான விஷயம். ஏன்னா ஒரு பக்கம் ராமர் கோவில் பிரம்மாண்டமா கட்டப்பட்டு திறக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த பக்கம் மசூதிக்கான போர்டு தவிர வேறு எந்த வேலையும் நடக்கல. இதுக்கான காரணமா சொல்லப்படுறது என்னன்னா, இந்த மசூதியை கட்டுறதுக்காக தொடங்கப்பட்ட இந்தோ இஸ்லாமிக் கல்ச்சுரல் அறக்கட்டளை இதுல சுறுசுறுப்பு காட்டாததுன்னு சொல்லப்படுது. இன்னும் சொல்ல போனா பல இஸ்லாமிய பிரதிநிதிகளும் தலைவர்களும் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றாங்க. என்னதான் பெருசா மசூதி கட்டினாலும் இந்த மசூதி பாபர் மசூதிக்கு மாற்றாலாம் இருக்காது. அதுக்காக இஸ்லாமியர்கள் இந்த மசூதிக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இஸ்லாமிய சட்டங்கள் அடிப்படையில் ஒரு மசூதியோட இடத்த மாற்றவோ இல்லை அதுக்கு பதிலாக வேற ஒன்று கட்டுறதோ சரியா இருக்காது. இதுதான் இஸ்லாமியர்கள் இந்த மசூதி மேல அக்கறை காட்டாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணம். இதே போல வேற சில காரணங்களும் கூட சொல்லப்படுது. அந்த காரணம் இந்த மசூதி கட்டுறதுல என்ன மாதிரியான சுணக்கங்கள் சிக்கல்கள் இருக்குங்கிறத சொல்ற விதமா இருக்கு. இது பத்தி மசூதி அறக்கட்டளை தலைவர் சில விஷயங்களை சொல்றாரு. ஆமா ஆமா,
ஆரம்பத்தில் இங்கே ஒரு மசூதி வரப்போகுதுன்னு தெரிஞ்சப்போ பல பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் இப்போ அந்த எதிர்ப்பு இல்லை. காரணம் இங்கே மசூதி மட்டும் வரப்போகிறது இல்லைன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதோட புற்றுநோய் மருத்துவமனையும் வருதுன்றப்போ அவங்க இதை பாசிட்டிவாக தான் பார்க்குறாங்க. அதனாலேயே எதிர்ப்புகள் காணாமல் போயிடுச்சு. முதல்ல மசூதி கட்டப்படாமல் இருக்க காரணம் எங்களுக்கு போதுமான நிதி கிடைக்காது தான். எதிர்பார்த்த அளவுக்கு நிதி சேர்ந்த பிறகு பணிகளை திருப்பி வேகமாக தொடங்குவோம். அதே போல் பாபர் மசூதிக்கு மாற்று இந்த மசூதியான்னு பல பேர் கேட்குறாங்க. அதுக்கான பதில் பாபர் மசூதிக்கு இது மாற்று இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கொடுக்கப்பட்ட 5 ஏக்கர் நிலம் பாபர் மசூதிக்கு மாற்றுன்னு உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பில் சொல்லப்படலை. இப்படி மசூதியை சுத்தி பல விஷயங்கள் பேசப்படுது. ஒரு பக்கம் அயோத்தி ராமர் கோவில் திறக்கப்பட்டுருச்சு, இன்னொரு பக்கம் மசூதி வெறும் பெயர் பலகையோட நிக்குது. பாஜகவுடைய ஆதரவு ராமர் கோவிலுக்கு இருக்கிறதாலேயே கோவில் வேகமா கட்டப்பட்டிருக்குன்னு ஒரு சில கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. அயோத்தி ராமர் கோவில் பணிகள் மட்டும் 4 வருடங்கள்ல எப்படி இவ்வளவு வேகமா நடத்தி முடிக்கப்படுதுன்னு கேள்வி எழுப்புறாங்க. ஆனா இங்க ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். கோவில் மசூதி 2ல எதையுமே அரசாங்கம் கட்டல. அந்தந்த மதங்களைச் சேர்ந்த அறக்கட்டளைகள் தான் இதை கட்டுறாங்க. கவர்மெண்ட் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்கறாங்க. நிதி உதவி தவிர்த்து வேற எதுவா இருந்தாலும் அயோத்தி கோவிலுக்கு செலுத்தப்படுற கவனம் மசூதிக்கு செலுத்தப்படலைங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. இதை விட ஷாக்கான விஷயம் என்னன்னா, இப்படி ஒரு மசூதி கட்டப்படுறதே இந்தியாவில் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுறாங்கங்கிற விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு கூட அதோட தொடர்புடைய இந்த மசூதி பற்றின விஷயங்கள் தெரியாமல் இருக்கு. சரி, எப்பதான் இந்த வேலைகள் தொடங்கும்? இதுக்கு கவர்மெண்ட் எதுவும் ஸ்டெப் எடுக்கலையான்னு மத்திய அரசாங்கத்திடம் கேட்கும்போது அவங்களும் சீக்கிரமே அடிக்கல் நாட்டு விழா நடக்கும்னு சொல்லி இருக்கிறாங்க. சரி நண்பர்களே, இந்த எபிசோடுடைய இறுதிக்கு வந்துட்டோம். ஏற்கனவே அயோத்தி ராமர் கோவில் சிறப்புகளை பத்தி போன எபிசோடுல பார்த்தோம். இந்த எபிசோட்ல முகமது பின் அப்துல்லா மசூதி பத்தின விஷயங்களையும் அது அமைய போகிற விதங்களையும் பார்த்தோம். அடுத்ததா இந்த சீரீஸோட இறுதி எபிசோடுக்கு போக போறோம். கடைசி எபிசோடு தான் நமக்கு ரொம்ப முக்கியமான எபிசோடு. இவ்வளவு நேரம் நாம பேசின விஷயங்கள் எப்படி இனி வரும் காலத்துல எதிரொலிக்க போகுதுங்கிறத நாம பேச போறோம். கடைசி எபிசோட்ல உங்களோட பேச காத்திருக்கிற, சீக்கிரமா வாங்க நண்பர்களே. இந்த சீரீஸோட கடைசி எபிசோடுக்கு வந்துட்டோம். அயோத்தி பாபர் மசூதி, அயோத்தி ராமர் கோவில் பத்தின புரிதல் உங்களுக்கு இப்போ நல்லாவே வந்திருக்கும்னு நம்புறேன். நிறைய புரியாத விஷயங்களையும் தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயங்களையும் கூட இந்த சீரீஸ்ல பேசியிருக்கிறோம். இந்த கடைசி எபிசோட்ல இன்றைய அரசியல்ல அயோத்தி நிலம் எப்படி பார்க்கப்படுதுன்னு தான் பார்க்க போறோம். இன்றைய அரசியல்ல பாபர் மசூதி இடிப்பு சம்பவம் மதவாத அரசியலுடைய நேரடி தாக்கமா பார்க்கப்படுது. அன்றைக்கு இருந்ததை விட இன்றைய அரசியல்ல ராமரை அரசியலாக்குறது ரொம்ப பரவலாயிருச்சுன்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. ஏன்னா அயோத்தியில ராமர் கோவில் திறந்த கையோட அடுத்ததா பிரதமர் இன்னொரு ராமர் கோவிலையும் திறக்கிறாரு. அந்த ராமர் கோவில் இந்தியாவில் இல்ல, அபுதாபில. பிஜேபியும் பிரதமர் மோடியும் இதுல பயங்கர பிஸியா இருக்கிறாங்க. அயோத்தி கோவில் திறந்து வச்ச பிறகு இன்னொரு ராமர் கோவிலையும் பிரதமர் திறந்து வைக்க போறாரு. ஆனா அந்த கோவில் இந்தியாவில் இல்ல, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல. அயோத்தியில ராமர் கோவில் கட்டி முடிச்ச பணியை மத நல்லிணக்கத்தோட அடையாளமா பாஜக சுட்டி காட்டுற மாதிரி தான் இந்த அபுதாபி ராமர் கோவிலையும் சுட்டி காட்டுறாங்க. வெளிநாடுகள்ல இந்து கோவில்கள் இருக்கிறது நிறைய செய்திகள்ல பார்த்திருப்போம். பொங்கல், தீபாவளி போன்ற பண்டிகை நேரங்கள்ல வெளிநாடுகள்ல இருக்கிற அந்த கோவில்கள்ல சிறப்பு பூஜைகள் நடக்கிற செய்திகள், வீடியோக்கள், புகைப்படங்களும் கூட நிறைய பார்த்திருப்போம். இனி அந்த லிஸ்ட்ல புதுசா இணைய போறது தான் UAE கண்ட்ரி கேபிட்டல் சிட்டியான அபுதாபில அமைய இருக்கிற கிராண்ட் ஹிந்து டெம்பிள். அயோத்தி ராமர் கோவில் திறந்து வச்ச அடுத்த சில நாட்கள்ல, அதாவது பிப்ரவரி 14 பிரதமர் மோடி அபுதாபி போறாரு. அந்த நாள்ல கோவிலையும் திறந்து வைக்கிறாரு. 2015 முதலா யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு மோடி போனப்பதான் இந்த கோவில் கட்டுறது தொடர்பான விஷயங்கள் பேசப்பட்டு அதுக்கான நிலமும் ஒதுக்கப்பட்டது. இந்திரா காந்திக்கு அப்புறமா 34 வருஷங்களுக்கு பிறகு இந்தியாவுடைய பிரதமரா மோடி போன நேரத்துல இந்த ப்ராஜெக்ட் பேசப்பட்டதால அப்பவே இந்த கோவில் தொடர்பான விஷயங்கள் பேசப்பட்டது. இந்த நிலையில கோவில் கட்டுமான பணிகள் முடிவடைஞ்சு கோவில் திறப்பு விழாவில் கலந்துக்க கோவில் அறக்கட்டளை சார்பில் பிரதமர் மோடிக்கு சில நாட்கள் முன்னாடி தான் அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு. இந்த கோவில் பற்றி சொல்லணும்னா 2018 கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டுச்சு.
700 கோடி ரூபாய் மதிப்புல 5.4 ஹெக்டேர் பரப்பளவுல கட்டப்பட்டிருக்கு. அதிகபட்சம் 5000 பேர் ஒரே நேரத்துல தரிசிக்கிற அளவுக்கு பெரிய அளவுல கட்டப்பட்டிருக்கு. மார்பிலும் பிரிக்ஸும் கொண்டு கட்டப்பட்டிருக்கிற இந்த கோவில் பார்க்கறதுக்கு அயோத்தி கோவில் போலத்தான் இருக்கு. இங்க கருவறையில தரிசனம் தரப்போறதும் ராமர் தான். அது மட்டும் இல்லாம வெஸ்ட் ஏஷியாவில் இந்தியாவுக்கு வெளியே அமைய போகிற மிகப்பெரிய கோவிலா இது இருக்கும். இந்தியாவில் அயோத்தி கோவிலை சுத்தி பல சர்ச்சைகள் இருக்கு. அயோத்தி ராமர் கோவில் கட்டப்படுறதே இந்துக்களுடைய வாக்குகளுக்காகத்தான்னு எதிர்க்கட்சிகள் பாஜகவையும் பிரதமர் மோடியையும் குற்றம் சாட்டுறாங்க. அது உண்மையாவே இருந்தாலும் இந்தியாவுக்கு வெளியே, அதுவும் ஒரு இஸ்லாம் கண்ட்ரியில கட்டப்படுற கோவிலுக்கு பிரதமர் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தரணும்? இந்தியர்கள் தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்வது கடந்த சில வருஷங்கள்ல அதிகமாயிருக்கு. அந்த அடிப்படையில் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல மட்டும் 35 லட்சம் இந்தியர்கள் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்திரா காந்திக்கு பிறகு வளைகுடா நாட்டுக்கு போன பிரதமர் மோடி இந்த 2 விஷயங்கள் முக்கியமானது. அங்க இருக்கிற இந்திய மக்களுக்காகவும் ஜியோ பொலிட்டிக்கலாகவும் இந்தியா அரப் கண்ட்ரீஸோட ரிலேஷனாகவும் இது பார்க்கப்படுது. ஆனா இது மட்டும் இல்லாம பிரதமரும் பாஜகவும் இது ஏன் முக்கியம்னு சொல்றாங்கன்னா, உலக அளவுல மத ஒற்றுமையையும் ஆன்மீக நல்லிணக்கத்தை எடுத்துக்காட்டுற வரலாறாவும் இதை நடத்தி இருக்கிறதா சொல்றாங்க. அயோத்தி ராமர் கோவில் ஏற்கனவே இந்தியாவில் பல சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கு. அது தொடர்பான விவாதங்கள் இப்ப திரும்பவும் தொடங்கி இருக்கு. பாஜகவுடைய முழுமையான மத அரசியல் செயல் இதுன்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. அதே போலத்தான் அபுதாபி ராமர் கோவிலையும் சுட்டி காட்டுறாங்க. பாஜக மத நல்லிணக்கமா இதை சுட்டி காட்டும் போது எதிர்க்கட்சிகள் இந்த கோவில் திறப்பு விழாக்களை வாக்கு அரசியலா பார்க்கறாங்க. அயோத்தியில ராமர் கோவில் கட்டப்பட்டதே இவ்வளவு பெரிய விமர்சனமா இருக்கும்போது இந்த நேரத்துல வெளிநாட்டுல ராமர் கோவில் கட்டினதும் மிகப்பெரிய சர்ச்சைகள் கிளம்பி இருக்கு. ஏன்னா உள்நாட்டு அரசியல்ல இஸ்லாமியர்களுக்கு எதிராக கடந்த சில வருஷங்களா வன்முறை அதிகரிக்குதுன்னு பாஜகவுக்கு எதிராக பல மாநில கட்சிகளும் காங்கிரஸும் குற்றம் சாட்டுறாங்க. அதுவும் இந்த வரலாறுல இருந்தே பல கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. குறிப்பா அயோத்தியில இருந்த பாபர் மசூதியை இடிச்சிட்டு ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்குன்னு எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுக்கு பாபர் மசூதியே அயோத்தியில இருந்த ராமர் கோவிலை இடிச்சிட்டு தான் கட்டப்பட்டிருக்குன்னு பாஜக பதில் சொல்றாங்க. நீதிமன்றமே இதைத்தான் சொல்லி இருக்குன்னு குறிப்பிட்டு காட்டுறாங்க. இன்றைய அரசியல்ல பாபர் மசூதி இடிப்புச் சம்பவம் அரசியலாக்கப்பட்டிருக்காங்கிற கேள்விக்கு ஆமான்னு தான் சொல்லணும். ஆனா இந்த விஷயம் அரசியலாக்கப்படலன்னா பேசப்படாம போயிருக்குங்கிறதையும் நாம ஒத்துக்கணும். ஆக இன்றைய அயோத்தி அமைதிக்கு திரும்பிருச்சான்னு கேட்டா அதுக்கான பதில் நம்ம கிட்ட இல்லை. அது மக்கள் கிட்டையும் அரசியல் கட்சிகள் கிட்டையும் தான் இருக்கு. அயோத்தியில இருந்து தள்ளி கட்டப்படுற முகமது பின் அப்துல்லா மசூதியும் இதுவும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டிருந்தாலுமே கூட இதை ஏத்துக்க முடியாதுன்னு இஸ்லாமிய பிரதிநிதிகளும் அரசியல் தலைவர்களும் சொல்றாங்க. ஏன்னா இடிக்கப்பட்ட பாபர் மசூதிக்கு மாற்றா இன்னொரு மசூதி கட்டப்பட முடியாதுங்கிறது அவங்களுடைய வாதம். ஆனா இன்றைக்கு இன்னொரு புறம் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா மிகப்பெரிய அளவுல நடந்திருக்கு. அரசியல் கட்சிகள், சினிமா நடிகர்கள், பிரபலங்கள், தொழிலதிபர்கள்னு பல பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு கோவில் திறக்கப்பட்டிருக்கு. பிரம்மாண்டமா நடந்த கோவில் திறப்பு விழாவுக்காக அரசு அலுவலகங்களுக்கு விடுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. மக்கள் வீடுகள்ல தீபங்கள் ஏற்றி வரவேற்றி இருக்காங்க. ஆனா அயோத்தி நிலத்துடைய வரலாறு பல மக்களுக்கு சென்றடையவே இல்லைங்கிறது உண்மை. அயோத்தியுடைய வரலாறு இந்த சீரீஸ் மூலமா நீங்க முழுசா கேட்டிருக்கீங்க. இதன் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதோட நீங்க இந்த சீரீஸ் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மற்றவங்களும் தெரிஞ்சுக்க உங்க நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. திரும்பவும் வேற ஒரு சீரீஸோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.